முன்னை வினையகலம் உங்கில் குடியமுதன் பொன்னங்கழற்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாக தேத்தினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரம் பேரின்பமெல்லாம் பருதன்றி நன்னினர்வாள் செயந்தரங்கீர்த்தி ராமானுஜமுனி தாளினமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்க மண்பாளியம்பும் கலித்துறை அந்தாதி உபதேச நெஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த நூற்றிட்டு சாவித்திரி என்னும் நின்பொருளை கலிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லின் தொகை கொண்டு உனதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தும் நாமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு அரிசமயம் வெல்லும் பரம ராமானுஜார் விஜயன் விண்ணப்பமே இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கனென்று இவ்வுலகத்தரம் செப்பும் அண்ணலி ராமானுஜன் என் அறிவினையின் திறம் செற்று இரவும் பகலும் விடாது எந்தன் சிந்தையுள்ளே நிறைந்து ஒப்பரவிருந்தான் எனக்காரும் நிகரில்லையே. இந்த பாசுரமானது ராமானுஜன் நூற்றந்தாளில் 47வது பாசுரம். சுவாமி திருவரங்கத்த முதலார் ராமானுஜோட வைபவத்தை உலகோர்க்கெல்லாம் அறிவிக்க வேண்டும் என்கிற அபிப்பிராயத்திலே 108 பாசுரங்கள் அனுகிரகித்தார். அது பிரபந்த சாவித்திரி பிரபந்த காயத்ரி என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு பாசுரத்திலும் ராமானுஜா 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 என்று சொல்லக்கூடிய ஆச்சரியமான அந்த திருநாமத்தை அமைத்தார் சுவாமி திருவரங்கத்தமதனார். இதை சொன்னாலே போரும். பொருந்திய தேசம் பறையும் திரளும் புகழும் நல்ல திருஞ்சிய ஞானம் செல்வமும் சேரும் தெரிவிக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். அப்படிப்பட்ட ஆச்சரியமான இந்த ராமானுஜம் இருந்தாலே 47வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், இதற்கு முன்னாடி பாசுரம் மதியிலேயேன் தேரும்படி என்மனம் புகுந்தானே திசையனத்தின் ஏறும் முரணை ராமானுஜனை இறைஞ்சினது. அப்ப திசையனைத்து அவனுடைய புகழை நான் சொல்லப் போகிறேன். என்ன புகழ்? அவர் ஸ்ரீபாஷ்யம் பண்ணினார். அது மட்டுமல்லாமல் என்னென்ன கூறும் சமயங்கள் ஆரையும் கொலைத்தார். அதெல்லாம் பெரிய புகழே இல்லை. அதெல்லாம் சுவாமி கும்பிடக்கூடிய ஸ்வபாவம், பிரபாவம் அல்ல. அப்ப பிரபாவம் என்றால் என்னையும் என்ன பண்ணார்? மதியிலேயே ஒண்ணுமில்லாத அடியனையும் அவருடைய மனத்திலே புகுத்து வைத்துக் கொண்டார் இல்லையா? அதைத்தான் சொல்கிறார். சேரும்படி என் மனம் புகுந்தான், என்னுடைய மனத்துல வந்து புகுந்தார் இல்லையா? அந்த புகுந்து ஒண்ணுமில்லாத அடியன் தேராதவன். தேறினவர்கள் நிறைய பேர் இருக்கா. அந்த தேறினவர்களுக்கு எப்படி தன்னுடைய விஜயகமனத்தை கொடுக்கிறாரோ, அவர்களிடத்து மனசுல எப்படி போய் புகுந்தாரோ, அதுல எந்த விதமான வித்தியாசம் இல்லாமல் என்னுடைய மனசுல புகுந்தானோ, இப்பேற்பட்ட ராமானுஜ வைபவத்தை என்ன சொல்கிறேன், எல்லா இடத்துலும் போய் சொல்லப்படும் தெரிவித்தார். அப்படிப்பட்ட ராமானுஜனை வணங்குவனேன்னு தெரிவித்தார். அந்த வைபவம் படைத்த அந்த ராமானுஜர் இப்பேற்பட்ட வைபவம். அந்த வைபவத்தை இந்த உலகத்தாருக்கு என்ன உபதேசித்தார், இந்த உபதேசத்தை எப்படி கொடுத்தார், இந்த உபதேசத்துக்கு உண்டான நிலை என்ன, அது மட்டுமல்லாது என்னோடு கூடவே இருந்தாரா இல்லையா, என் மனசுல வந்து புகுந்தாரு, புகுந்தவன் சாஸ்வதமா இருந்தாரா, கிளம்பி போயிட்டாரா, அது மட்டுமல்ல தர்மம் தர்மம்னு சொல்லிட்டு இருக்கனே, அந்த தர்மம் யார் அப்படின்னு இது அத்தனையும் தெரிவிக்கிறார் இந்த பாசுரத்திலே. இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன். அப்ப தர்மம் யாரு? ஸ்ரீரங்கநாதன் தான் தர்மம். அப்ப அந்த உலகத்திற்கு இது அழிக்கிறமோனோ, அது மட்டுமல்ல இந்த லோகமே இருதர்மா ஞானம். அப்படிப்பட்ட இருதர்மாவனாற்று தர்மம் ஸ்ரீரங்கநாதனை தொடுவதே அவன்தான் சாக்ஷாத் தர்மம், சித்த தர்மம். அப்பனா இதை உலகத்தால் எடுத்துரைக்க போகிறேன். ஆனா எடுத்துரைக்க போகிறேன்னு சொல்றச்சையே அவர் பண்ண உபகாரத்துக்கு எத்தனை வைபவம், என்ன உபகாரம் பண்ணார்? அறம் செப்பும் அண்ணலி ராமானுஜன் என் அருவினையும் திறன் செட்டு இரவும் பகலம் விடாதே. என்னுடைய அருவினை என்ன? சஞ்சித கர்மா என்ன, பிராரப்த கர்மான ஒரு துளியும் இல்லாமல் எல்லாவற்றையும் போக்கடித்தானோ, ஒழித்து விட்டாரே. அப்ப கர்மங்கள் என்னுடைய மனசிலிருந்து விலகித்து, அதற்கு முன்னாடி என் மனசு முழுவதும் பூர்த்தியா கர்மங்கள் இருந்து மனசுல விலகினபடியாலே இப்ப மனசு காரியா எடுத்தனும். அந்த காரியான பிறகு ரங்கநாதனே தர்மம் என்று சொல்லக்கூடிய அந்த ராமானுஜர் என்னுடைய மனசிலே வந்து புகுந்தார். அவர் புகுந்தபடியாலே
எனக்கு சமமானவரோ மேம்பட்ட இணக்காவர் நிகர் அகழ்வானத்தே, எனக்கு சமமானவரோ மேம்பட்டவரோ கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். ஆச்சரியமான பாசுரம். இதிலே நேற்றைய காலக்ஷேபத்திலே மணவாள மாமுடி அவதாரியை ஆரம்பிச்சிருக்கோம், ஆனா ஒண்ணும் முடியல. அப்படியே ஒரே ஒரு வரியை தான் சொன்னேன். அந்த அவதாரிகள் என்ன தெரிவிக்கிறார்னா, ஆச்சரியமான அவதாரிகள் இரஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன் என்று. அது மட்டும் இல்லை, இந்த பாசுரமானது நல்லா பண்ணி வியாக்கியானம் பண்ணியிருக்கார் விலோகஞ்சிய சுவாமி. மேல வச்சு அதை பார்ப்போம். இதுல இறைஞ்சப்படம் அரண் ஈசன் அரங்கன் என்று தெரிவிக்கிறது. கடைசி நிலையில் என்ன தெரிவித்தார்? எனக்காவர் நிகர் அகர்வானத்தே, எனக்கு சமமானம் கிடையாது அப்படின்னு தெரிவிக்கலாம். அப்ப இனி இது ஆழ்வாரை தெரிவிக்கிறார். இனியாவர் நிகர் அகழ்வானத்தே, இனியாவர் நிகர் அகழ்வானத்தே, தனக்கு நிகர இல்லை ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஏன்? பகவான் என்னுடைய மனசுல புகுந்தபடியாலே எனக்கு நிகர் இல்லைன்னு தெரிவிக்கிறார். அதே போல இங்க என்ன தெரிவிக்கிறார்? தனக்கோர் ஒருத்தர் நிகர் ஒருத்தரமே இல்லை என்று அவெல்லாம் சொல்லி பாடுகிறார் ஆழ்வார்கள். ஆனா ஆழ்வார் தன் மனசுல இருக்கிறபடியாலே ராமானுஜர் தனக்கு நிகர் இல்லைன்னு தெரிவிக்கிறார். அதே போல ராமானுஜர் திருவரங்கத்தவன் தன் மனசுல இருந்தபடியாலே தனக்கு நிகர் இல்லைன்னு தெரிவிக்கிறார். அப்ப அவரவர்களுக்கு பெரியவர்கள் யாரோ அந்தந்த பெரியவர்கள் அவரவர்களை மனசுல நின்றிருந்தபடியாலே அவர்களுக்கு நிகர் இல்லைன்னு தெரிவித்துக் கொண்டு வருகிறார். இதிலே அவதாரிகளே ஆச்சரியமான அவதாரிகை. என்ன அவதாரிகள்னா, ஒண்ணு கீழ்ப்பாசனத்தில் மதியிலேயேன் என்று பார்த்தோம், மெதிகரம் பண்ணோம். மதியிலேயேன் என்று இந்த பாசனத்தை சொல்லும் போது மேற்கொண்டு அந்த ராமானுஜன் திருவடியே பிராபிய பிராபகர் என்று புரிஞ்சு கொடுத்தே சொன்னார். புரிஞ்சு கொண்டு சொன்னது மட்டும் இல்ல, தேரும்படி என் மனம் புகுந்தான், என் மனத்தில் புகுந்தானோ அது கீழ்ப்பாச சொன்னார். ஆனா இப்ப உலகத்தில் உள்ளோருக்கு தத்துவ ஸ்திதியை அருளை செய்து, தத்துவம் எது? இது ரொம்ப முக்கியம். தத்துவம்னா உண்மை பொருள். அந்த தத்துவம் எதுன்னு சொல்லணுமோ, அந்த சத்துவம் எது? சத்தியம் வியாச பகவான் தெரிவிக்கிறார். சத்தியம் புனசத்தியம் உத்ருச்ச முதமுச்சதே வேதா சாஸ்திர பரம் நாப்தி நதைவம் கேசவாத்தரம். அந்த கேசவனை காற்று தெய்வம் கிடையாதுன்னு தெரிவித்த, அதுதான் உண்மை பொருள். அந்த கேசவன் தான் நாசனகான்னு தெரிவிக்கிறார். அந்த ரங்கநாதனே கேசவன் தெரிவித்தாரா, அதைத்தான் காட்டி கொடுத்தார். அந்த தத்துவத்தை காட்டி கொடுத்தார். ஏன்? அப்படிப்பட்ட காட்டி கொடுத்தபடியாலே அது மட்டும் இல்ல, பகவத் சமாசன ருசியை ஜனிக்கிப்பவர். இதுல என்ன ஒரு விஷயம்னா, பகவானிடத்துல நம்ம பக்தியை வளர்க்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய சுவாமி ராமானுஜர். அவர்கிட்ட ஒரு ருச்சி ஏற்படுத்தக்கூடியவர். அது எப்படி சுவாமி ஏற்படும்? ஒண்ணுமே நம்ம அப்படியே வாசல்ல போயிட்டு இருக்கோம் வச்சுக்கேன், எங்க கடற்கண்ணிலாம் இருக்கணும் இருக்கச்சு, அங்க கண்ணாடி நடை வச்சிருவாங்க, இன்னும் பதார்த்தங்கள் இனிப்பி பண்டங்கள்லாம் வச்சுட்டு இருக்கான். பாக்கச்சு நாக்கு நல்லா இருக்கு சுவாமி, நாக்கு கொடுக்குறேன். அது பாக்குற அவ ஒண்ணும் கொடுக்கல, ஒண்ணும் பண்ணல. ஆனா பாக்கச்சு நாக்கு கூடாது அதெல்லாம். ஏன்னா பிணச்சோறு மனச்சோறு அதே போல இருக்க வெளியில இருக்கிற பகவான் கண்ட்ரோல்ல பண்ணா இருக்கக்கூடிய எந்த சோறையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு. இருந்தாலும் மனசுல அது வருது தோணும். அதே போல இங்க என்னன்னா ருச்சி என்ன? அந்த பொன்னரங்கமென்னில் மயிலே பெருகும், பொன்னரங்கமென்னில் மயிலே பெருகும். அப்படிப்பட்ட பகவத் சமாசன ருச்சியை ஜனிப்பிப்பவர். அவருக்கு எப்படி ருசி இருக்கோ அதே ருசியை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை பண்ண. சரி சுவாமி, பகவானை மட்டும் காட்டினது மட்டும் போராது, அவர் திருவடியை பிராபிக்க நமக்கு ஆசையை விளைவிக்கிறார். பகவானை காட்டி கொடுத்தது ஒண்ணு மட்டும் இல்ல, அந்த ஆசையை விளைவிக்கிறார். அது மட்டும் இல்ல, திருவரங்கத்தமனார் தனக்கு என்ன பண்ணினான்னு தெரிவிக்கிறார்கள். என்னிடத்தில் விசேஷமாக என்னை கை கொண்டார், என் பாவங்கள் அத்தனையும் தெரிவித்தார், அறிவினையே என்ன தெரிவிக்கிறார். அதாவது மன்னலி ராமானுஜன் என் அறிவினையின் திறம் சற்றிரவம் பகலம் விடாது, என் பாவங்கள் பூர்த்தியா தொலைத்தார். தொலைத்தது மட்டுமல்ல, என் மனசிலே மண்ணி இருந்தார். இனி இங்கிருந்து கிளம்ப மாட்டேன் என்கிற நிலையோடு கலைய இப்படி விஷயீகரித்த இப்படிப்பட்ட எனக்கு சமமானவரோ மேம்பட்டவரோ கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். இது ஆனா இத்தனை பாசனம் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இப்ப இவர் என்ன சொன்னார்? எனக்கு சமமானவர் கிடையாதுன்னு இப்ப சொன்னாரணும். சமமானவர் கிடையாதுன்னு சொன்ன உடனே ஏன் சுவாமி இப்ப 47வது பாசனம் 46 பாசனம் வரைக்கும் நான் நீச்சன் சொல்லிட்டே இருந்தார். இப்ப என்ன சொன்னார்? எனக்காவர் நிகர் அகழ்வானத்தே அப்படின்னு ஆழ்வார் தெரிவித்தா போல இங்க என்ன எனக்காரும் நிகர் இல்லையேன்னு தெரிவிக்கிறாரியா. நிகர் இல்லையேன்னு பாடம்னா அந்த அளவுக்கு திருவடி பலத்தாலே, சுவாமி எம்பெருமானோட திருவடி பலத்தாலே இந்த பாட்டை அப்படி அமைக்கிறான்.
அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப அது மட்டும் இல்லை, என் சிந்தையுள்ளே புகுந்தான், புகுந்த பின் தனக்கு ஒப்பரவிருந்தான். அப்பனா எனக்கு ஒப்பு யாரும் கிடையாது. அப்படி நிகரான என்னுடைய சிந்தைக்குள்ளே நிறைந்தவர் ராமானுஜன், நிறைந்து ஒப்பரவிருந்தான். தனக்கு சதுர்ச சமமானவர் இல்லாதபடி இருந்தா இல்லையா? இப்ப என்ன, நிகரானவர் இல்லைன்னு சொல்லிக்கிறார். நிகரானவர் இல்லைன்னு சொல்லிக்கிறோம்னா இந்த உலகத்தை சொன்ன போனோம், அத உலகத்தை சொல்லும்படி என் மனசுல இருந்துட்டாரு. என்னுடைய மனசுல இருந்தபடியாலே நிறைந்து ஒப்பரவிருந்தா எனக்காரும் நிகரில்லை என்ற. அப்பா இல்லையே சுவாமி, ஆழ்வார் மனசுலயும் எப்படி பகவான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கணும். நீங்க என்னமோ உங்களுடைய மனசுல ராமானுஜர் வந்து உட்கார்ந்துட்டார் ஓஹோ ஓஹோன்னு சொல்லிட்டு இருக்கே. ஆழ்வார் நம்ம மனசுக்கு பகவான் வந்தாரணும். அப்ப இன்னும் இதுவும் சமம் அதுவும் சமம்னா ரெண்டு சமம் ஆகாது. ஏன்னா அவர் வருவார்னு சொல்லுவாரு, வரமாட்டார். வரமாட்டான்னு சொல்லுவாரு, வரமாட்டார். இது ஆழ்வாரே பாடியிருக்கார். ஆழ்வார பாடினார், வந்தாய் போலே வாராதாய் போல் வருவானே அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப வருவான்னு சொல்ல வராம போயிடுவார். ஆனா இந்த நிலையில் அவர் இல்லாம அவர் வருவன்னு சொன்ன இரவம் பகலும் விடாது எந்த சிந்தையிலே நிறைந்து ஒப்பரவன் முதல்ல நிறைந்து ஒப்பரவிருந்தான் அப்படின்னு சொன்னார். அத போல பகவானும் இருந்தானு அதுக்கப்புறம் சொன்ன உடனே இல்ல எப்பொழுதுமே இருக்கிறார், எல்லா நிலையிலும் இருக்கார். ராமானுஜனுடைய உள்ளத்திலே இரவம் பகலும் விடாது எந்த சிந்தையுள்ளே. இரவம் பகல் விடாமல் எது போலன்னா கங்குலும் நேற்று இது பார்த்தோம், கங்குலும் பகலும் கந்துயில் அறியால். ஆனா அங்க அவருக்கு கிடைக்கல. ஆழ்வார் பராங்குஷ நாயகி பாவம் தாய்ப்பாசுரம் திருவரங்க பாசுரம் 7ஆம் பத்து 2ஆம் திருவாண்டி, அதுல கங்குலும் பகலும் கந்துயில் அறியாள்னு சொன்னார தவிர, ஆனா என் பொண்ணு இந்த மாதிரி பகல் என்ன இரவு என்ன பகவானை அனுபவிக்கிறார் வந்து உள்ளுக்குள்ள இருந்துட்டு ஏதாவது இருக்கான்னா கிடைக்கலையே விஸ்லேஷத்தால் வருத்தப்பட்டு மயக்கமுற்று கீழே கிடக்கிறார். அதை பார்த்து பெண் கங்குலம் பகல் இவள் திறத்தை என் செய்கின்றார், இவள் திறத்தை என் செய்கிட்டார், இவள் திறத்தை என் சிந்தித்தார். இது ஒவ்வொன்றும் தாய்ப்பாசனமாக அமைத்தார் சுவாமி நம்மாழ்வார். ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க அப்படி இல்லைன்னா கங்குலம் பகலும் அப்படின்னா இரவும் பகலும் என் சிந்தையுள்ளே திறம் செட்டு இரவும் பகலும் தன் சிந்தையுள்ளே நிறைந்து ஒப்பரவிருந்தான். இரவும் பகலும் என் சிந்தைக்குள்ளே இருந்தானோ. சரி சுவாமி இருந்தாருன்னா என்ன, இப்ப இரவும் பகலும் தூங்காம இருக்கிறா இல்லையா? தூங்காம இருக்கிறது 2 நிலையும் உண்டு. பகவான் உள்ளுக்குள்ள இருந்தாலும் தூங்க முடியாது, அனுபவத்தை கொடுத்துறாரு தூங்க முடியாது. இல்லைனாலும் விரகதாபத்தால தூங்க முடியாது இல்லையா? இப்ப சரி சுவாமி இவ்வளவு தூரம் சொல்லின்றே, இப்ப அடுத்த கேள்வி, அப்ப உன்னுடைய மனசுல அவர் விழாமல் இருக்கிறான்னா அவருக்கு நீ ஏற்கனவே உன்னுடைய மனசுல இருந்ததே இதெல்லாம் போனால் தானே. உன்னுடைய மனசுல ஏதோ இருந்திருக்க. ஏன்னா இப்ப ஒரு இடம் இருக்கு, அந்த இடம் காலியா இருந்தாதான் ஒருத்தர் வந்து உட்கார முடியும், காலியா இல்லைன்னு ஒருத்தர் உட்கார முடியாது. அப்ப ஏதோ ஒண்ணு வச்சுட்டு கிளம்பணும், அந்த வைக்கக்கூடிய தன்மையை காலி பண்ணணுமோனோ. அப்ப காலி பண்ணணும்னா அங்க காலி ஆயிடுத்தான்னா நீர் எப்படி பண்ணேர்? அந்த இடத்த மனசை காலி பண்றதுக்கு என்ன பண்ணாரு? நிறைய இருந்ததே உங்களுடைய மனசுல. நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஒண்ணுமே ஒரு பிரயத்தனம் பண்ணல. அந்த காலி பண்ணக்கூடிய பிரயத்தனத்தையும் சுவாமி எம்பெருமானாரே பண்ணார். என் அருவினையின் திறம் செற்று இரவும் பகலும் விடாது. என்னுடைய அருவினை இருக்கு இல்லையா, அதற்கு நான் ஒன்றும் பண்ணல. அனாதி காலமான பாபங்கள், சஞ்சித கர்மா என்ன, பிராரப்த கர்மா என்ன, இந்தந்த பாபங்கள் அதான் அருவினைன்னு தெரிவிக்கிறான். அப்படி அருவினை, அப்படியே அருவினைனா பலிஷ்டமான பாபங்கள். ஏன்னா பலிஷ்டம்னா அவ்வளவு திடமா இருக்கும், பாபங்கள் அவ்வளவு திடமா இருக்கும். என்ன திடம்னா பிராயச்சித்தத்தாலும் அந்த பாபங்களை ஒழிக்க முடியாது, அனுபவிச்சாலும் அந்த பாபங்களை ஒழிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒழுக்க முடியாத பாவங்களை தான் அருவினை. என் அருவினையின் திறம் செட்டிரவம் அப்படி இருக்க செய்து. அப்ப இருந்தாலும் அந்த அழுக்கு போன மனசை வந்து இருந்தாலும் அவரே, ஏன்னா அந்த போக்கினதும் அவரே, போக்கின பிறகு அந்த அந்த மனசுக்குள்ளே வந்து சேர்ந்ததும் அவரே இல்லையா? அப்படிப்பட்ட இருந்து விடாம இருந்தாலும் அவரே. அதனால் எனக்கு யாரும் நிகரில்லை, எனக்கு யாரும் இல்லை. அப்ப உம்முடைய ஒருத்தர் அழு. சரி சுவாமி, நாங்க உடனே கேட்டோம், உம்முடைய ஒருத்தர் அழுக்க மட்டும்தான் போக்குவாரா அல்லது உலகத்தோருடைய அழுக்கை போக்குவாரான்னு கேட்ட உடனே, உலகத்துக்கு எல்லாருக்கும் உபதேசம் பண்ணியிருக்காரு. என்னன்னு ஒரு உபதேசம் பண்ணி, இறஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன், இறஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன், உலகத்தோர அழுக்கை போக்குற உபதேசம் பண்ணியிருக்காரு. என்னன்னு உபதேசம் பண்ணாரு? ரங்கநாதனே பரன் ஈசன், சமாஸ்ரயனம், ஆசிரியிக்க வேண்டியது
அவனை தொட வேண்டியது ரங்கநாதத்தான் என்று அந்த தத்துவத்தை காட்டி கொடுத்தாரனோ யாரு? தத்துவ தரிசியான சுவாமி ராமானுஜன் காட்டி கொடுத்தாரனோ அதைத்தான் இறஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன் என்று இவ்வுலக தரம் செப்பம் மன்னலி ராமானுஜன் சொல்லி. ஆக இப்படி எனக்கு ஒரு நல்லது பண்ணிற என்றோ நம்ம யார் நல்லது பண்ணு கேள்வி ராமானுஜர் என்று சொல்ல, ராமானுஜர் உனக்கு நல்லது பண்ணான்னு கேட்க, அவரது எதனால அண்ணலானபடியால நல்லது பண்ணினார். அண்ணல் அண்ணன் அண்ணல் ஆனதுபடியான அண்ணல்னா என்ன சுவாமி? நமக்கும் அவருக்கும் ஒழுக்க முடியாத சம்பந்தம், நமக்கும் ராமானுஜருக்கும் ஒழிக்க முடியாத சம்பந்தம். இது ராமானுஜ ரகசிய திரையத்தை இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ராமானுஜருக்கு நமக்கு சம்பந்தம் உண்டா? பகவத் சம்பந்தம் ஒழிக்க முடியாத சம்பந்தம் ஒன்றுனா பார்த்திருக்கோம். அதே போல நமக்கும் அதனால்தான் அண்ணலி ராமானுஜன் திருவிகிற என் அறிவினையின் திறஞ்செட்டு இரவும் பகலும் விடாது எந்தன் சிந்தையுள்ளே நிறைந்தொப்பரவிருந்தான் இறஞ்சப்படம் பரன் ஈசன் அரங்கர் என்று இவ்வுலகத்தரம் செப்பும் அண்ணலி ராமானுஜன் தெரிவிக்கிறாரியா. அண்ணல் அண்ணதுன்னா நமக்கு சம்பந்தம், அப்படிப்பட்ட சம்பந்தம். சுவாமி சம்பந்தம் சொல்றீரே, அந்த சம்பந்தத்துல அதனாலதான் அவரு அண்ணல்னு பேர் கொள்ளாங்க. அப்ப அண்ணல் தன்னை அவரை காப்பாத்தி கொள்ளணும்னு யாராருக்கும் ஒரு பேர் பட்டத்தை கொடுத்துட்டார். சுவாமி பெரிய தர்ம பிரபு அப்படின்னு பட்டத்தை கொடுத்துட்டார். தர்ம பிரபுன்னு பட்டத்தை கொடுத்தவொடனே யாரோ ஒருத்தர் வந்து சுவாமி ஏதாவது பண்ணுங்கன்னா அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், அந்த தர்ம பிரபுங்கிற பட்டமே போயிடும். அதே போல சுவாமிக்கு அண்ணல்னு கொடுத்தாச்சு. அண்ணல்னு பேர் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன சுவாமி அண்ணல் சாமியை காப்பாத்திக்கணுமோ, காப்பாத்தணும் என்ன ஆகணும்? என்ன ரட்சிச்சுதான் ஆகணும். ஏன்னா சம்பந்தம் இருக்கணும். அண்ணல் என்றது சம்பந்தத்தை தெரிவிக்கிறது. அந்த சம்பந்தம் இருக்கிறபடியாலே அண்ணலி ரெண்டு இருக்கு. அண்ணலி ராமானுஜன் வந்து தோன்றி அப்பொழுதே நன்னறிஞாலும் தலை கொண்டு நாரணற்காயினரை இதுக்கு முன்னாடி பாத்திரம் பார்த்திருக்கோம். இப்ப இங்க அறம் செப்பம் அண்ணலி ராமானுஜன் இறஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன் என்று இவ்வுலகத்தரம் செப்பம் அண்ணலி ராமானுஜன் தெரிவிக்கிறார் இல்லையா? சரி, அப்படி இருக்கச்சே அண்ணலி ராமானுஜன் பதில் சொன்னார். அப்ப உலகத்தாருக்கு என்ன பண்ணாரு? தர்மம் எது? அதான் முக்கியம். தர்மம் எதுன்னு காட்டுக்கூடிய எது தர்மம்னா இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன் தர்மம். இதுதான் தர்மம். திராமோ விக்கிரகவான் தர்மகா. அது கிருஷ்ணம் தர்மம் சனாதன்னு அந்த கண்ணனே தர்மம், அந்த ராமனே தர்மம். பாருங்க, ரெண்டு சொன்னோம், ராமனும் தர்மம் கண்ணனும் தர்மம். இது ரெண்டு தான் பெரிய இங்க இருக்கு, ஸ்ரீரங்கத்துல இருக்கு. எங்க சுவாமி ராமனா இருக்காரா கண்ணனா இருக்காரா? இருக்காரு. ராமனா இருக்கிறது யாரு? உற்சவமூர்த்தி நம்பெருமாள். கண்ணனா இருக்கிறது யாரு? வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டுகோர் அணியரகன் திருப்பானாவை தெரிவித்தரணும். கொண்டல் வண்ணனை கோவலனா வெண்ணை உண்டவாயன் பெரிய பெருமாள் தான் கண்ணனுக்கு பிரதிநிதி, நம்பெருமாள் தான் ராமனுக்கு பிரதிநிதி. கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் பெரிய பெருமாள். ராமு விக்கிரகவான் தர்மகா யார்? இது நம்பெருமாள் தெரிவிக்கிறார். அதான் அரங்கன் இறஞ்சப்படும் ஈசன் பரன் அரங்கன் அப்படின்னு தெரிவிக்கிறார். இது மணவாளுடைய அவதாரம் முற்று பெற்றது. ஆச்சரியமான பதபதார்த்தம் ஆச்சரியமா தெரிவிக்கிறார். இறஞ்சப்படும் பரன் ஈசன். இத முதல்ல ராமானுஜர் உபதேசம் பண்றதா நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அறம் எதுன்னு சொல்றோம்? இறஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன் என்று அப்படின்னு இல்லையா? இறஞ்சப்படும் அப்படின்னா அறம் செப்பும் அண்ணலி ராமான். அறம் என்னென்ன? அறம் எது சுவாமி? அறம்னா தர்மம். அறம் எது சுவாமி? அறம் எதுன்னு கேள்வி பிறக்க என்ன கேள்வி? எது சுவாமி தர்மம்? அறம்னா தர்மம். எது தர்மம்? எது தர்மம் கேள்வி பிறக்க ஒண்ணுமில்ல சுவாமி, இறஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன். இது முதல் அர்த்தம். அப்ப அறம் என்பதற்கு அறம் எதுன்னு கேள்வி. இறஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன் என்று இவ்வுலகத்து அறம் செப்பும். இந்த உலகத்தோருக்கு அறம் சொன்னார். அந்த அறம் யாருன்னு சொன்னார்? பரன் ஈசன் அரங்கன்னு சொன்னார். முதல் அர்த்தம். இது மூணு அர்த்தமா சாதிக்கப்படுறார். முதல்ல எல்லாராலும் ஆசிரியக்கப்படுகிறார். ஆழ்வார் திருநர் சுவாமி ராமகிருஷ்ண ஐயங்கார் சுவாமி ஆசிரமத்தில் எல்லாராலும் ஆசிரியக்கப்படுகிறார்னா யாராலும் அது இறஞ்சப்படும் என்று தெரிய என்ன பாருங்க, இறஞ்சப்படும் பரன் ஈசன் அப்படின்னு இருக்கு. இறஞ்ச தொழுகிறார்கள் 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 சொன்ன வச்சுக்க. இந்த தொழுகிறார்கள் வந்துட்டுனா யார் தொழுகிறார்கள் வந்துட்டுனா அப்ப இன்னார் தொழுகிறார்னா அப்ப இன்னார் இல்லைன்னு தன்னிடையே தள்ளிவிடும். இன்னார்கள் தொழுகிறார்கள் இன்னார்கள் தொழலன்னு தெரியாது. ஆனா இங்க அந்த மாதிரி சப்தமே கிடையாது. இறஞ்சப்படும் பரன் ஈசன்
யாரால் இறைஞ்சப்படும் அங்க கேள்வியே இல்லை. அப்ப யாரால் இறைஞ்சப்படும் கேள்வியே இல்லாதபடியாலே எல்லாராலையும் தொழப்படுபவன் யாரு? ரங்கநாதன். அப்ப இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன். இதத்தான் தெரிவிக்கிறார் சுவாமி. அனாலோசித விசேஷ அசேஷ லோக சரண்யா. ஆனா கத்தியத்திருத்த சுவாமி எம்பெருமான அனாலோசித விசேஷ அசேஷ லோக சரண்யான்னு. அப்பனா இன்னது இன்னது என்று அசேஷனம் அலோசனம் பண்ணாதே விசேஷ அசேஷ லோக சரண்யன். எந்த விதமான ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அறம்னு சொன்னா ரங்கநாதன் தான், மற்றொரு அறம் கிடையாதுன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப ஒருத்தர் மிச்சமில்லாமல் அத்தனை பேருக்கும் சரண்யன் யாரு? உலகோர்கள் எல்லாம் அண்ணலி ராமானுஜன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னறிஞாலம் தலைக்கொண்டு முன்னாடி பார்த்தோம். அப்ப நன்னறிஞாலம் தலை கொண்டு அந்த நன்னறிஞாலம் தலை கொண்டு அவர் காட்டி கொடுத்தது யாரு? அந்த தர்மம். அந்த தர்மம் யாரு? இறைஞ்சப்படும் பரன் ஈசன் தெரிவிக்கிறார் இல்லையா? அதனால உலகோருக்கு அத்தனை பேருக்கும் சரண்யன் யாருன்னா அரங்கநாதன் தெரிவிக்கிறார். இன்னாருக்கும் சொன்னா அவ மட்டும்தான் ஆசிரியக்கணும். சுவாமி அவாளா அந்த பெருமாளா இவாலாம் போட்டு சில பேர் குலதெய்வம் வச்சுருப்பான். இவாதான் போவாளே அந்த மாதிரிலாம் எல்லாரால. அதனால்தான் இங்க யாரால இறைஞ்சப்படுகிறவர் அப்படின்னு அங்க கேள்வியே இல்லை. வரணும் இறைஞ்சப்படும் பரன் ஈசன் பொதுவா சொல்லிட்டார். பொதுவா சொல்லிட்டு எல்லாருக்கும். அப்ப எல்லாராலையும் ஆசிரியக்கப்பட வேண்டியவர் யாரு? அரங்கநாதன். எப்ப அந்த மாதிரி சொல்லலையோ எல்லாரையும் ஆசிரியிக்கிறான்னு அர்த்தம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நல்லா புரியும். மேல வரப்போறது கணினி சிறுத்தாமலதான் மேல வரப்போறது. அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கெல்லாம் அன்பன் தென்குருகூர் நகர் நம்பிக்கை அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவாடுவதை வைகுந்தம் காண்பினேன். இது கடைசி பாசனம். அதுல ஒவ்வொருத்தருக்கும் அன்பன் 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 சொல்லிட்டே வரார். அன்பன் எம்பெருமான், அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கெல்லாம் அன்பன் அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கெல்லாம் அன்பன் பகவானை ஆசிரியித்த அடியார்கள் அன்பன். அப்ப அந்த அடைந்த அடியார்களுக்கெல்லாம் அன்பன் நம்மாழ்வார். அப்ப நம்மாழ்வார் கண்பன் மதுரகவிகள். இப்ப மதுரகவிகள் நம்மாழ்வார்க்கு அன்பன். அப்ப நம்மாழ்வார் யாருக்கு அன்பன்னா அடியார்களுக்கு அன்பன். அப்ப அடியார்கள் யாருக்கு அன்பன் என்றால் பகவானுக்கு. இப்ப பகவான் யாருக்கு அன்பன்? அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கெல்லாம் அன்பன். அப்படி மூணு அன்பன் இருக்கணும். ஒவ்வொரு அன்பனுக்கும் இவர்களுக்கு அன்பன் இவர்களுக்கு அன்பன் இவர்களுக்கு அன்பன் இவர்களுக்கு அன்பன் வருது. நம்மாழ்வாருக்கு யாருக்கு அன்பன் என்றால் அடியார்களுக்கு அன்பன். அடியார்கள் யாருக்கு அன்பன் என்றால் பகவானுக்கு அன்பன். மதுரகவியாழ்வு யாருக்கு அன்பன்? நம்மாழ்வாருக்கு அன்பன். அப்ப அடியார்கள் யாருக்கு? பகவானுக்கு அன்பன். இப்ப பகவானும் யாருக்கு அன்பன்? பாட்டுல இடம் இல்லை. எங்க சுவாமி? அன்பன்னு போட்டிருக்கு. அன்பன் தன்னை அடைந்தவர்க்கெல்லாம் அன்பன்னு போட்டபடியாலே இன்னாருக்கு அன்பன் அங்க சப்தம் இல்லை. அதே போல இங்க இறைஞ்சப்படும் பரன் ஈசன். இன்னாராலே இறைஞ்சப்படுகிறது, அவர்கள் தொழுகிறார்கள், அவர்கள் வணங்குகிறார்கள் அப்படின்னா அப்ப இன்னாருக்கு தான் உண்டு இன்னாருக்கு கிடையாதுன்னு தன்னிடையே கிடைச்சிடும். அப்ப அங்க பொதுவா சொன்னபடியாலே எல்லாராலும் ஆசிரியிக்கப்படுகிறான் அர்த்தம். அதே போல இங்க அன்பன் தன்னை அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பன்னா முதல் அன்பருக்கு இன்னாருக்கு அங்க இல்லை. அப்ப இன்னாருக்கு இல்லைன்னா யாரு? பகவானுக்கு. இந்த பாருங்க, இப்ப பகவானுக்கு அதாவது அடியார்கள் யாருக்கு அன்பன் யாருன்னா பகவான். பகவான் யாருக்கு அன்பன்? அது இல்லவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் அன்பன் கிடைக்கும். யாருக்கால் அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கெல்லாம் அன்பன்னு மதுரகவியாழ்வார்க்கும் நம்மாழ்வார்க்கும் அதே போல அடியார்களுக்கும் இவ மூணு பேருக்கும் நன்னா இவாருக்கு அன்பன் இவாருக்கு அன்பன் இவாருக்கு அன்பன் பூர்ணமா சொல்லியாச்சு. ஆனா பகவானுக்கு முதல்ல அன்பன் போட்டு கிடையாது. அதுக்கு முன்னாடி என்ன சப்தம் வந்திருக்கணும்? ஓ இந்த இவாளுக்கு அன்பன் பகவான் அப்படின்னு வந்திருக்கணும். அது சொல்லவே இல்லை. அப்ப அன்பன் பொதுவா சொன்னபடியாலே அப்ப என்ன கிடைக்கிறது? பகவானுக்கு இன்னாருக்கு அன்பன் இல்லாதபடியால சர்வர்க்கம் அன்பன். சர்வர்க்கம் அன்பன். அப்ப எல்லாருக்கும் அன்பன்றதுல அப்ப யாரு சொல்லணும்? பகவான் மட்டும்தான் சொல்ல முடியும். பகவான மட்டும்தான் எல்லாருக்கும் அன்பன் சொல்லணும். இப்ப ஸ்ரீ வைஷ்ணவன் அன்பன் தான். அதற்காக யாரோ ஒருத்தர் என்ன பண்ணணும்? ஸ்ரீ வைஷ்ணவா எல்லாருக்கும் அன்பன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஏன்னா யாரோ ஒருத்தர் வேதத்தையே ஒத்துக்கல சுவாமி.
வேதத்தை ஒத்துக்கொள்ள. அவ எப்படி இருக்கா? பாக்கியலா இருக்கா. அந்த பாக்கியலா இருக்கே வேதத்தை ஒத்துக்கொள்ளாதது ஸ்ரீவைஷ்ணவன் அன்பன் ஆகுமானா ஆகாது. ஸ்ரீவைஷ்ணவர்கள் அன்பன் ஆகாது. ஏன்னா வைதிகர்கள் யாரும் அன்பனாக இருக்க போவது கிடையாது. யாருக்கு? பாக்கியலாக இருக்கக்கூடிய சாஸ்திரத்தை ஒத்துக்கொள்ளாதவர்களே ஸ்ரீவைஷ்ணவ அன்பனாக இருக்க போது. ஆனா பெருமாளிடத்துல இந்த பெரிய விசேஷமான ஆஸ்திகனும் அன்பன் தான், நாஸ்திகனும் அன்பன் தான், அவைதிகனும் அன்பன் தான், வைதிகனும் அன்பன் தான். ஏன்னா எல்லாமே அவனுடைய சொத்து, எல்லாமே சர்வபூதத்துக்கு சுகுருது அப்படின்னு தெரிவிக்கிறாரு. எல்லாமே அவன் சொத்து. ஒரு ஆஸ்திகவாதி இருக்கான், அவன் பகவானே 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 சொல்லிருக்கான், அவன் அன்பன் தான். நாஸ்திகவாதி கடவுள் இல்லை, இன்னைக்கு நிறையவே இருக்கு. அது நம்ம தமிழ் தேசத்தை கேட்க வேண்டாம். இதுக்குன்னு ஒரு தனியா ஒரு கோஷ்டியே இருந்துருக்கு. இப்ப அவளுக்கு பகவான் அன்பன் இல்லையா? அன்பனே என்னமா சுவாமி வெறுக்க வேண்டாமான தேவையில்லை. அவளும் வேணுமே, அவளுக்கும் பகவானுக்கு சம்பந்தம் உண்டு. அவளுக்கு தெரியலன்னாலும் பகவத் சம்பந்தம் அப்ரமாத்மக தத்துவம் என்றதே கிடையாது. பிரம்மம் இல்லாத ஒரு தத்துவம் இதா இருக்குமே கிடையாது. அப்படி இருக்கச்சது அவளுக்கும் அன்பன், இவாளுக்கும் அன்பன், எல்லாருக்கும் அன்பன். அதனால்தான் அன்பன் சப்தத்தை பொதுவா வச்சுட்டார். அதே போல இங்க ரங்கநாதன் யாரு? இறஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன். அப்ப அந்த ரங்கநாதனையே பொதுவா வச்சார்னா எல்லாராலும் ஆசிரியக்கப்படுகிறார். பொங்கோதும் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகம் அங்கோதும் சாரோம ஆள்கின்ற எம்பெருமான் செங்கோலுடைய திருவரங்க செல்வன். ஆண்டாள் தெரிவித்தாலும் இது சொல்லவன்னா அப்படிப்பட்ட அந்த அதனால சர்வபூதத்துக்கும் சுகுருது. ஏன்னா விசேஷித்து சொல்லலைன்னாலே எல்லாருக்கும் அர்த்தம் வரணும். இன்னாருக்கு விசேஷித்து இவர் அன்பன் வந்துட்டானா அப்ப இன்னாருக்குதான் சுவாமி இவாள கிடையாது. பொதுவா சொல்லியாச்சுன்னா எல்லாருக்கும் சொல்லி. அதான் அதே போல இறஞ்சப்படும் பரன் ஈசன். அப்ப இறஞ்சப்படுகிறான் யாரால் என்றால் சர்வ சமாசியன், எல்லாராலையும் ஆசிரியிக்கப்படுகிறான் பகவான், எல்லாராலும் ஆசிரியிக்கப்படுகிறான். வேதாந்தம் சொல்றதுனோ உபனிஷத் அனைத்தும் அவனைத்தான் காட்டிக் கொடுக்கிறது. பராத்பரன் பேரு, பராத்பரம் தெரியுது. பரமோஸ்மாதி பரமகா அப்படின்னு தெரியுதா? பரமஸ்வாமி பகவான் சொல்ற பரமகா. பரமகான் பரன், பரன் திறமன்றி பல்லுலகி தெய்வம் மற்றில்லை பேசினி. பரன் திறமன்றி, பரன்னா பகவானுக்கு பேரு, பரமசுவாமின்னு பேரு. எல்லாரை காட்டில் மேம்பட்டவன் பரமசுவாமி. இது திருமாலிருஞ்சோலை அழகரம் பெருமான் இருக்காளியா, உற்சவருக்கு சுந்தரத்தோளுடையான்னு பேர். அதே மூலவருக்கு பரமசுவாமின்னு பேர். இந்த பரமசுவாமி எங்கேயோ நம்ம பார்க்க வேண்டாம். ஒரு சிவை கொண்டு பார்க்கணுமா சுவாமி? இல்ல, இங்கேயே 108 திவிதேசத்துக்குள்ளே ஆச்சரியமான அனுபவம் நம்மாளுக்கு கொடுத்திருக்கார், திருமங்கை அவள் கொடுத்திருக்கார், அது ஆண்டாளுக்கு கொடுத்திருக்கார். நாரதனருங்குடியில் மாலிரம் சொல்ல நம்பிக்கை நான் நூத்தராகண்ணே வாயிலேந்து பராவைத்தனே. ஆச்சரியமான திவ்ய தேசம். அப்படிப்பட்ட திவ்ய தேசத்தை பரமசுவாமினே மூலவருக்கு பேர் அந்த பரமசுவாமி. அதுக்கு மேல மேம்பட்ட பரமசுவாமினா அவனுக்கு மேம்பட்டவன் அந்த பரோஸ்மாதி பரமகான் தெரிவிக்கிறார். பரோஸ்மாதி பரமகா, இவனை காட்டிலும் மேம்பட்டவன் கிடையவே கிடையாது. அப்ப இவனை காட்டிலும் மேம்பட்டவன் இல்லையோ அவனுக்கு பரமன்னு பேர். அவனுக்கு பரமந்தான். அப்ப உயர்ந்தவன் மட்டுமல்ல, அவன்தான் ஈசன். பரோஸ்மாதி பரமகா, அவன்தான் ஈசன். அப்படின்னா நியந்தான் அர்த்தம், நியமன சாமர்த்தியம். அப்படின்னா பின்ன ஒருத்தர் சில பேர் சுவாமி இவர் தான் எனக்கு சுவாமி அப்படின்னா அவர் சொன்னபடி கேட்கணுன்ற கேட்டுதான் ஆகணும். கேட்கறதுன்னா அப்ப நியமன சாமர்த்தியம் இந்த சுவாமிக்கு இல்லைன்னு அர்த்தம். ஆனா ஈசன்னு தெரிவிக்கிறார். ஈசன் நியந்தா. அப்ப உலகத்தையே தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கணும். ஈசன சீலகா நாராயணகா அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா? தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிறானோ அதான் ஈசன். பொங்கோதும் சூழ்ந்த உலகம் புவனையும் விண்ணுலகம் அங்கோதும் சோராமை ஆள்கின்ற எம்பெருமான் செங்கோருடைய திருவரங்க செல்வ. அப்ப இது அதற்கு வேண்டிய லட்சணங்கள் இருக்கு. அப்ப முதல் லட்சணம் என்ன? சரி சுவாமி, இவர்தான் ஈஸ்வரன், இவர்தான் பரன், இவர்தான் பரோஸ்மாதி பரமகாலி, இவர்தான் பரமசுவாமின்னு பேரு. அதுக்குண்டான முதல் லட்சணம் என்ன? நிறைய லட்சணங்கள் இருக்கு. முதல் லட்சணம் அனந்த சாயித்வம். அனந்த பத்மநாப சுவாமிகளே ஆதிசேஷ பரியங்கத்தில் இருக்கு இல்லையா? அந்த ஆதிசேஷ பரியங்கத்துவம் தான் இதுக்குண்டான அடையாளம், லட்சணம். என்ன லட்சணம்? இவன் தான் மிக மேம்பட்டவன். ஆதிசேஷ பரியங்கத்துவம் சொன்னாலே அவனை காட்ட மேம்பட்டவன் கிடையாது, தன்னிடையே படிச்சோம். அதுக்கப்புறம் சுவாமி ஸ்ரீயப்பதித்துவம். திருவில்லா தேவனை தேரேன் மின் தேவு திருவிழாவை தெரிவிக்கிறார்.
திரு இல்லாதவரை பார்க்க கூட பார்க்காதுன்னு திருவில்லா தேவரை தேவரே வந்து அப்ப ஸ்ரீயப்பதித்தம் பிராட்டியோடு இருக்கிறானோ அந்த ஸ்ரீயப்பதித்தம். அதுக்கப்புறம் ஜெகத்காரணத்துவம் ஒன்னும் தேவம் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லாண்ட ஜெகத்காரணம் இல்லையா அந்த ஜெகத்காரணத்துவம். அதுக்கப்புறம் மோட்ச பிரதத்துவம் பகவான் தான் மோட்சீச்சே ஜனார்த்தனதான் தெரிவிக்கலையா மோட்ச பிரதத்துவம் பகவான் ஒருத்தனை கொண்டு மேற்கொண்டு ஆச்சரியமா வேதாத்மா விகேஸ்வரகா என்று சொல்லக்கூடிய கருடவாகனத்துவம். அந்த கருடவாகன வையங்கண்ட வைகாசி திரு சமீபத்துல தேவப்பெருமாள் எப்படிப்பட்ட ஆச்சரியமான கருடவாகனம். அந்த கருடவாகனம் காட்டி கொடுக்கிறதோ நான் தான் வேதம், இந்த வேத புருஷன் வேதனான நான் காட்டி கொடுக்கக்கூடிய தெய்வம் எது, எனக்கு மேல உட்கார்ந்து இருக்கிற அப்படின்னு இந்த 2 கைகளை வச்சுட்டு காமிக்கிறதுனோ வேதாத்மா விகேஸ்வரா அந்த கருடவாகனம். இதெல்லாம் என்னது பரமபுருஷனுக்கு உண்டான லட்சணங்கள். அவன் தான் மேம்பட்டவன் திருவியா. அப்ப பகவானுக்கு 2 விதமான லட்சணங்கள் உண்டு. பகவானுக்கு 2 விதமான லட்சணங்கள் உண்டு. என்னென்ன சுவாமி? ஒண்ணு ஸ்வரூப குணம், இன்னொன்னு ரூபகுணம் அப்படின்னு தெரிவிக்கலையா. ரூபம்னா விக்கிரகம், ஸ்வரூபம்னா இயற்கையான தன்மை. அப்ப ஸ்வரூபகுணம் உண்டு. இதெல்லாம் என்னது இதெல்லாம் எல்லாமே என்ன லட்சணங்கள். இவர் தான் மேம்பட்டவர், இவர் தான் பரோஸ்பாதி பரமகான பரமஸ்வாமி, இவர் தான் தெரியா. அப்ப ரூபகுணம் உண்டு, ஸ்வரூப குணம் உண்டு. அப்ப ரூபகுணம் என்ன? சிலதெல்லாம் ரூபகுணம்னா அனந்த சாயத்தம் கருடவாகனத்துவம் இதெல்லாம் ரூபகுணத்தோடு சேர்ந்தது. என்ன ரூபகுணம்? அனந்த சாயத்தம் ஒரு உருவத்தோடு இருக்கணும், ஒரு உருவத்தோடு அது அனந்த சாயத்தம். ஆதிசேஷ பரியங்கத்துவம் தான் அனந்த சாயத்தம். அப்ப பார்க்கடலில் பையற்று என்ற பரமன் சொல்றோமோ அது அனந்த சாயத்தம் கருடவாகனத்துவம் இதெல்லாம் ரூபத்தை சேர்ந்தது. ஜெகத்காரணத்துவம் ஜெகத்காரணத்துவம் என்ன சுவாமி? மோட்ச பிரதத்துவம் இதெல்லாம் சொரூபத்தது, இதெல்லாம் இயற்கையான தன்மை. அவன் தான் ஜெகத்துகள் ஜெகத் சர்வமும் சரீரந்தே. அப்ப ஜெகத்காரணத்துவம் என்ன, மோட்ச பிரதத்துவம் என்ன, இதெல்லாம் சொரூபத்தை சேர்ந்துயா. அவ சொரூபத்துக்கு சில இன்றியமையாத லட்சணங்கள், ரூபத்துக்கு சில இன்றியமையாத லட்சணங்கள். இதெல்லாம் என்ன பகவானுக்கு உண்டு. அவன் தான் அப்படிப்பட்டவன். யாரு? இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன். அவன் தான் அரங்கன் அப்படின்னு தெரியுங்களா. அந்த அரங்கனை எங்க பார்க்கலாம்னா பெருமாள் கோயிலே அனந்த சாகித்யத்தை காட்டிக்கொண்டு கிடக்கிறான். பெருமாள் கோயில காஞ்சிபுரம் பெருமாள் பொதுவா இது பெருமாள், இது பெருமாள் இங்க வந்து தியாக மண்டபத்துல சொல்லல. பெருமாள் கோயில்னா ஸ்ரீரங்கநாதன். அந்த ஸ்ரீரங்கன் அனந்த சாயி இருக்கு இல்லையா, ஆச்சரியமான அந்த நாம் அந்த ஆதிசேஷனை படுத்திட்டு இருக்கணும். அனந்த சாயத்தை காட்டிக்கொண்டு அப்படியே பார்க்கணும். இது வந்து ஈசனுக்கு இருக்கக்கூடிய லட்சணம். என்ன லட்சணம்? ஈஸ்வரத்துவம் இருக்கே. அந்த ஈஸ்வரத்துவம் வந்து பெரிய பெருமாள்கிட்ட பரிபூர்ணமா உண்டு. இத்தனைக்கும் அவர்கிட்ட சங்க சக்கரமே கிடையாது, பரிபூர்ணமா இருக்கு. ஈசன் 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 அரங்கன், இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன். அப்ப ஈசன்னா நியமன சாமர்த்தியம், அந்த நியமன சாமர்த்தியம் படைத்தவன் அரங்கன். ஆனா இந்த பாருங்க, இப்படிப்பட்ட அரங்கன் என்ன பண்ணாரு? இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன் என்று இவ்வுலகத்தரம் செப்பும். இவ்வுலகத்து இந்த லோகம் இந்த பூமண்டலத்துல என்னமா சொல்றாரு மடவாளுங்க? அதர்மத்தையே பின்பற்றக்கூடிய லோகம்ன்ற சாமி. எங்களை பார்த்து அந்த வார்த்தை சொல்லாம நாங்க தர்மமா இருந்துருக்கோம்னா அர்த்தமா நிறைய இருக்கே. அதர்மத்தையே பின்பற்றக்கூடிய இந்த லோகம்னாரு. அப்பனா அந்த அதர்ம அனுசாரியான லோகத்தில் தர்ம அனுகூலத்தை காட்டி கொடுத்தவர் யாரு? அந்த தர்ம அனுகூலத்தை காட்டி கொடுத்த தர்ம பிரபுவாக அரங்கன், இறஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன். சரி சுவாமி, நான் ஏதோ தெரிந்தவர்களுக்கு பாருங்க, இறஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன்னு சொன்னோம். அப்ப சொன்னோம்னா யாருக்கு சுவாமி சொல்றேன்? இது யாருக்கு சொல்றேன்? எல்லாருக்கும் சொல்லணுமோ? என்னைக்குமே காலக்ஷேபமாகட்டும் உபன்யாசமாகட்டும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவாள் தான் நல்லா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். தெரியாதவாள் தானே தெரிஞ்சவாளுக்கு சொல்லிட்டு போறது ஒண்ணு சிரமமே இருக்காது. தெரியாதவாள் இருந்தா வச்சுக்கேன், அவள்கிட்ட நான் கொஞ்சம் சொல்லும்போது இது என்ன அது என்ன அது என்ன அது என்ன சொல்லிட்டே போகணும். சொல்லிட்டே போகணும்னா அப்ப நாழியாவது மட்டும் இல்ல, அவளுக்கு புரியாதது கொஞ்சம் சிரமமா இருக்கு இல்லையா? அப்ப தெரிஞ்சவருக்கு சிரமம் இல்லாம சொல்லிக்கணும். அப்ப தெரிஞ்சவனுக்கு தெரியாதவனுக்கு சிரமம் உண்டு, தெரிஞ்சவர்களுக்கு சமம் கிடையாது. ஆனா இது தெரியாதவனுக்கு புரிய வைக்கணும்னா சமம் இருக்கணும். இப்ப எதுக்கு இதை சொல்லிட்டு இருக்கேன்னா, இறஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன்னு இந்த லோகத்தாருக்கு சுவாமி உபதேசம் பண்ணிட்டு இருக்காருன்னு. உபதேசம் பண்ணிட்டு இருக்காருன்னா இந்த லோகம் எப்படிப்பட்ட லோகம்? அதர்மத்துக்குன்னே இருக்கக்கூடிய லோகம், அந்த அதர்மத்துக்கே இருக்கக்கூடிய லோகம். அப்ப
அப்படி உங்களெல்லாம் சொல்றேன், நன்னாவே தெரிஞ்சுட்டு தெரிஞ்சிருந்தாலும் இங்க வந்திருக்கு. அப்படி இருக்க செய்து அப்ப எத்தனை பேருக்கு தெரியல, தெரியாதவங்களுக்கு உபதேசம் பண்ணா சுவாமி எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார், எத்தனை சிரமப்பட்டுவார். தேகமே ஆத்மான்றான், தேகமே ஆத்மான் இருக்கான். அது மாயாவாதி. எத்தனை பேர் ஒருத்தரா இருக்கிறான், அத்தனை பேர் காரணம். அத்தனை பேரை திருத்தணும்னா ஜெயினர்கள் என்ன, பௌத்தன் என்ன, சர்வம் சூன்யவாதி சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்தோம். கூறும் சமயங்கள் ஆறும் குலைய குவலயத்தே மாறன் பணித்த மறையுணர்ந்தோன்னு அந்த பாசனத்துல பொருமா பசங்கம். அப்ப ஜெயினவதம் என்ன, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இருக்குன்னு சொல்றேன், இல்லைன்னு சொல்லுவேன், இருக்கு இல்லைன்னு சொல்லுவேன், இல்லை இருக்குன்னு சொல்லுவேன், இருக்கு இல்லை 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 7 சப்தபங்கி வாதம் அதை பூர்ணமா சொல்லிட்டு இருக்கானோ. பௌத்தனா ஒண்ணு சர்வம் சூன்யம், எல்லாமே சொல்லணும், சூன்யத்தாலே சூன்ய அருகே சூன்யமான மோட்சம் அப்படின்னு தெரிவிக்கிறானா. இவெல்லாம் எப்படி திருத்தறது, பகவானை ஒத்துண்டு சாஸ்திரத்தை ஒத்துண்டு ஏதோ தவறா பேசுறான்னு அவளை திருத்தலாம், சாஸ்திரத்தை வைத்து கொடுத்திருக்கலாம். ஆனா இவெல்லாம் எப்படி சுவாமி தெரியுதான், அதைத்தான் தெரியும். இரஞ்சப்படும் பரன் ஈசன் அரம்பன். அப்படிப்பட்ட ஈசன் எம்பெருமான் வைதிக மதத்தை வேதத்தை கொண்டு உபனிஷத் வாக்கியங்களுடன் திருத்தணும் சுவாமி இல்லையா. அப்படிப்பட்ட திருத்தக்கூடிய சுவாமி என்ன பண்ணார், சாக்ஷாத் தர்மம் பெரிய பெருமாள், சாக்ஷாத் தர்மம் பெரிய பெருமாள். அப்ப இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன் என்று இவ்வுலக தரம் சேர்க்கும். அப்ப இந்த உலகத்தில் அறம் எது, ரங்கநாதனே அரங்கன், அந்த ஈசனான அரங்கனே தர்மம் அப்படின்னு தெரிவிக்கிறார். இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன் என்று இவ்வுலக தரம் சேர்க்கும். அண்ணல், அண்ணல்னா இதுக்கு அர்த்தம் சொல்றாங்க. அண்ணல்னா ஆசிரியர்கள் வேறு தம் பேர் வேறு என்ன பண்ணும். அண்ணல்னா பக்தர்கள் இருக்கா இல்லையா, தன்னுடைய சிஷ்யர்கள், அந்த சிஷ்யர்கள் அவளுக்கு என்ன பேரு கிடைக்கிறத தன் பேரா நினைப்பான். அவளுக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டா தன்னுடைய சிரமமா நினைப்பான். இதுதான் அண்ணல்னு பேர். அண்ணல்னு இங்க நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாரணும், அவருக்கு அண்ணல்னு சொல்றோம். ஏன் அந்த அண்ணல்ங்கிற சப்தத்தை போடுறோம்னா, மக்களுடைய ஆனந்தம் தன் ஆனந்தமாகும், மக்களுடைய சமங்கள் தன் சமமாகவும் நினைக்கணும், அவளுக்கு தான் அண்ணன்னு பேர். இப்ப அண்ணனி ராமானுஜன் சொன்னார்னா, அவரை யாரெல்லாம் ஆசிரியக்கிறார்களோ அவருடைய பக்தர்கள் இருக்கானோ சிஷ்யர்கள் இருக்கானோ அத்தனை பேரும், சிஷ்யர்னா சிஷ்யர் மட்டும் இல்ல, யாரெல்லாம் உண்டோ அத்தனை பேரும் சிரமப்பட்டா அதை தன் சமமா நினைக்கிறார், அத்தனை பேரும் ஆனந்தப்பட்டா தன் ஆனந்தமா நினைக்கிறாரோ. இப்படிப்பட்ட ஆசிரியர்கள் படுகிற சுக துக்கங்களை தன் துக்கமாகவும் தன் சுகமாகவும் நினைக்கிறார் இல்லையா, அதனால்தான் அண்ணல்னு தெரிவித்தார். ஆனா இப்ப ஒரு சின்ன விசாரம், என்ன விசாரம்னா, ஒண்ணுமில்ல சுவாமி, கீதையில கண்ணன் தெரியும், துக்கத்தை கொண்டு ஒன்னும் ரொம்ப கெட்டுக்க போகாத, சுகத்தை கொண்டு ரொம்ப கெட்டுக்க போகாத, சுகத்தையும் துக்கத்தையும் அப்படியே விட்டுடு, ரெண்டையும் சம்பந்தம் இருக்கப்படாதுன்னு கண்ணன் கீதையில சொல்றான். இதுக்கு வியாக்கியானம் வேறு சுவாமி பண்ணியிருக்காரு, கீதா பாஷ்யம் சுவாமி பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கச்சே துக்கத்தையோ கிட்டக்க போகாத, சுகத்துக்கும் கிட்டக்க போகாது, ரெண்டையும் சமமா பார்த்துக்கோ, சுகத்துக்கு செபோ துக்கான்னு ரெண்டையும் சமமா பார்க்கணும், அந்த உலகத்தை துக்கத்தையும் அப்படின்னு பார்க்காத சொல்லியிருக்கச்சே, அதுக்கு வியாக்கியானமா அந்த பார்க்காதுன்னு தான் சொல்லியிருக்கச்சே. இப்ப நமக்கு என்ன சந்தேகம்னா, சுவாமி இவரே அந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணி எழுதி வச்சுட்டு, இப்ப சுகத்துக்கும் கூடாதுன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு, இப்ப என்ன சுகத்துக்கும் இவர் படுறாரு இருக்காரு சுவாமி. அவர்கள் துக்கப்பட்டா இவருக்கும் துக்கம், அவர்கள் ஆனந்தப்பட்டா இவருக்கு ஆனந்தம். இவரே கண்ணன் சுகதுக்கப்படாதுன்னு சொல்லி வச்சது இவர் தான் அந்த கீதா பாஷ்யம் பண்ணினார். அந்த கீதா பாஷ்யம் பண்ணியிருக்கச்சே, அந்த கீதா பாஷ்யத்தை இவரே அதே தானே எழுதியிருக்காரு. அப்படி எழுதியிருக்க செய்து இவர் இந்த மாதிரி பண்ணலாமா சுவாமின்னா, சுகத்துக்கு இவர் படுறாருன்னு கூடாதுன்னா எங்க பிறர் கூடும் என்பது சம்பிரதாயம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுகதுக்க படுகிறாருன்னு சந்தேகம், சுகதுக்கம் தனக்காக கூடாது, தனக்கு ஒரு சுகம் ஏற்பட்டாலோ தனக்கு ஒரு துக்கம் ஏற்பட்டாலோ கூடாது. ஆனா பிறருக்காக இந்த சுக துக்கங்கள் கூடுன்னு சம்பிரதாயம் சொல்றது, சாஸ்திரமா இப்படிதான் சொல்றது. தனக்காக ஒரு சுகதத்தை ஏற்படுத்தி கூடப்படாது. அப்படின்னா அவளும் சுவாதந்திரியம் இருக்குன்னு அர்த்தம். சுவாதந்திரியம் வந்து அகங்காரம் வந்துடும், அகங்காரம் உபகாரம் வந்துடும். தனக்குன்னு சுகத்துக்கு இன்னொரு தற்பளவு துக்கப்பட்டா விசனேஷு மனுஷியானம் விசம்பபதி துக்கியத்துக்கா ராமன் துக்கப்படுறாராம். இப்ப ராமனே கண்ணனா அவதாரம் சுகதுக்கம் படாதுன்னா அப்ப ராமன் துக்கப்பட்டான்னு சொல்லிட்டேன்னா, பிறருடைய துக்கத்தை பார்த்து தான் துக்கப்படுகிறான். இதத்தான் துயரரு சுடரடி தொழிதரன் மனனே முதல் பாசனம் ஆழ்வார் தெரிவிக்கிறார்.
உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் மர்வினன் எவனவன் அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன் துயரர் சுடரடி தொழுதனன் மனன்னு துயரை அடுக்கும் பொருட்டு அவன் திருவடியை பத்துமோன்னார். துயரை அறுக்கும் பொருட்டுன்னு அவன் திருவடியை பத்துமோன்னு சொன்னோடனே நமக்கு தோணும், என்ன சுவாமி துயர் நமக்கா? இப்ப துயர் இதெல்லாம் பார்க்கப்படாதுன்னு சொல்லியிருக்கேன்னா, துயர் நமக்கு இல்ல, பகவானுக்கு. நாம் பண்ணக்கூடிய, நாம் சமப்படக்கூடிய அந்த சமத்தை பார்த்து பகவான் துயர் அடைகிறான். அந்த பகவானுடைய துயரை என்ன பண்ணும், அந்த துயரை போக்கும் பொருட்டு அவன் திருவடியை பற்றும் போது அப்பனா அவனுக்கு துயர், அப்பனா அவனுக்கு துயர் இருக்கா சுவாமி? இயற்கையா கிடையாது. நம்முடைய துயரை பார்த்து அவர் துயர் அடைகிறார். அவருக்கு இயற்கையா துயர் பண்ண கிடையாது. அவாப்த சமஸ்தகான் அகிலேய பிரத்யேகன் சமஸ்த கல்யாண குணாத்மகன் அகிலேய பிரத்யேக எந்த விதமான குற்றங்கள் இல்லாதவன், எல்லா கல்யாணங்களையும் பரிபூர்ணமா இருக்கான். அப்ப இயற்கையில அவருக்கு எந்த விதமான துயர் கிடையவே கிடையாது. எப்பவும் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம், ஆனந்தத்தை தவிர மற்றது கிடையாது. அப்ப அவர் துயர் என்ன வருது? அப்ப நமக்கெல்லாம் கர்மத்தால துயர், நம்ம கர்மாதீனம். அந்த மாதிரி அவர் துயர்னா அவருக்கு இச்சாதீன் ஓய்வா சமப்பட்டு இருக்காலே. இந்த சம்சாரம் எத்தனை சொல்லியிருக்கோம், சாஸ்திரத்தை கொடுத்திருக்கோம். மேற்கொண்டு சாஸ்திரம் போராதுன்னு திருமந்திரத்தை கொடுத்தோம். திருமந்திரம் போராதுன்னு இந்த திருமந்திரத்துக்கு அர்த்தத்தை தெரிவித்துக் கொள்ள பூர்வாச்சரணை பிறப்பித்தோம். அதற்கு முன்னாடி ஆழ்வார் 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு என்னவோ உபதேசம் இருக்கா. அதற்கு மேலுக்கு சமாசனம் என்று சொல்லக்கூடிய பஞ்சசமஸ்காரத்தை ஏற்படுத்தி கொடுத்து அந்த ராமானுஜ சம்பந்தம் தான் என் திருவடியை பத்தலான்னு இவ்வளவும் சொல்லி வராம இருக்கானே, சமப்பட்டு இருக்கானேன்னு தனக்கு அதனால துக்கம் ஏற்படுது. அந்த துக்கத்தை அறுக்கும் பொருட்டு துயரடி சுடரடி தொழிதனன் மனனே தெரிவிக்கிறாரா. அப்ப ராம இயற்கையிலே பகவானுக்கு சுகதுக்கம் கிடையாது, சுகம் உண்டு, துக்கம் கிடையாது. இப்ப ராமனே இதுதான் தெரியுங்க, பரதுக்க அசகுஷ்ணுதம், பரதுக்க அசகுஷ்ணுதான் தெரியுங்க. பிறர் துன்பப்பட்டால் அந்த துன்பத்தை பொறுப்பதே கிடையாது. அதுதான் அப்ப ராமனுக்குண்டான அந்த குணம். யசனேஷு மனுஷியானாம் விசம்பவத்தை துக்கிதகான்னு தெரிவிக்கிறாளையா. எப்ப ராமனுக்குண்டோ, ராமனுக்கு அனுஜன் தானே ராமானுஜன். அனுஜன்னா தம்பி, ராம அனுஜன், அதான் ராமானுஜன். ராமனுக்கு அனுஜனாக இருக்கக்கூடிய தம்பியாருக்கு ராமானுக்கு உண்டான உண்டே அதான். அப்ப யாருக்கு நல்லது நடந்தாலும் தகப்பனாரை போல ராமன் எப்படி ஓடுவாரோ அதே போல சுவாமி. ஒருத்தர் கஷ்டம்னு சொன்னா தாயார் எப்படி போவாரோ அதே போல ராமன் ஓடுறானோ அதே போல. இதெல்லாம் இது எங்க தெரிவிக்கிறாருன்னா, தசரத சக்கரவர்த்தி நேரம் வர இப்ப நாமெல்லாம் இப்ப இந்த எலெக்ஷன் பண்ணி அதுக்கு தேர்தல் போட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னாருன்னு நம்ம தேர்தல் எடுக்கிறோமோ, அவளும் அதே மாதிரிதான். என்னமோ அன்னைக்கெல்லாம் இன்னும் வேற மாதிரி இருந்தது, இன்னைக்கெல்லாம் புதுசா இருக்கு. அன்னைக்குதான் நல்லா இருந்தது. இந்த பௌர ஜனங்களை எல்லாரும் கூப்பிடுறா. 60,000 வருஷங்கள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணான் தசரத சக்கரவர்த்தி. நன்னதான் பண்ண, ஒரு குறையும் கிடையாது. ஆனா இப்ப தனக்கு வயசாயிட்டுல, ராமனுக்கு அந்த வயசை வந்துட்டோம், ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஆசை இருந்தாலும் இந்த பௌர ஜனங்களுடைய அனுமதி பெற்றுக் கொண்டுதான் பண்ணணும். இத்தனைக்கும் ஒரு சக்கரவர்த்தி, ஏகவித சக்கரவர்த்தி. அந்த சக்கரவர்த்தி அந்த ஜனங்களுடைய அனுமதி இல்லாம பண்ணப்படாதுன்னு ஜனங்களை எல்லாரும் கூப்பிட்டார். கூப்பிட்டோன்னு கேட்கிறார், இந்த மாதிரி நான் பண்ணலான்னு இருக்கேன், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்கிறார். அபிப்பிராயம் என்னன்னு கேட்டேன்னு அவ என்ன சொல்லிருக்கணும், வாசம் எங்க அபிப்பிராயம் சொல்லிருக்கணும். உடனே என்ன சொன்னாவா, ரொம்ப ரொம்ப ராமாயணத்துக்கு வால்மீகி ரொம்ப அசமையா எழுதியிருக்காரு. என்ன தெரிவிக்கிறான்னா, கிழவா நீ ஓடிப்போ, ராமன் தான் பட்டாபிஷேகம், கிழவா நீ ஓடிப்போ, ராமன் தான் பட்டாபிஷேகம். இத்தனை நாள் இருந்ததே தப்புன்ட்டு தசரதனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கிழவா நீ ஓடிப்போன்னு சொல்றாரு, அப்ப ஏதோ நான் தப்பு பண்ணியிருக்கேன் போட்டு, நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்கிறேன். தசரதன் அந்த பௌர ஜனங்களை பார்த்து, நான் என்ன தப்பு பண்ணினேன், என்ன ஓடிப்போன்னு சொல்லிட்டு இருக்காரு, என்ன தப்பு பண்ணேன், நன்னா தானே ராஜ்ய பரிபாலனம் தானே, அதான் நான் செங்கோலாட்சி நன்னா தானே பண்ணேன். இல்ல நீ வெக்திரிக்கே ராமன் ஒரு ஆச்சரியமான ஒரு வெக்தி. அந்த ராமன் என்ன பண்ணுவதுன்னா, நாங்க சிரமப்பட்டா அவனும் சிரமப்படுறான், நாங்க ஆனந்தப்பட்டா ஆனந்தம் தான். அப்படிப்பட்ட ராமனை வைத்துக் கொண்டு நீ இருக்கிறதா ராமன் இருக்கிறதா, ராமன் தான் இதுக்கு சொல்வது என்ன. அப்ப பிறர் துன்பப்பட்டால் ராமன் துன்பப்படுகிறான், பிறர் ஆனந்தப்பட்டால் அவ ஆனந்தப்படுறதுக்கு முன்னாடி அவ ஆனந்தப்படுறானோ அதத்தான் விஷனேஷு மனுஷ்யானாம் பிரசம்பகா அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அத எதுக்காக இதை சொன்னேன்னா, பௌர ஜனங்கள்கிட்ட தசரத சக்கரவர்த்தி சேர்க்கறச்சே வேறு விதமான அர்த்தம் வந்துடுத்து, பதிலே வந்துடுத்து. நீ ஓடிப்போன்னு சொன்னா முதல்ல, அதுக்கப்புறம் என்னன்னு கேட்கறச்சு, இப்படிப்பட்ட குணம் படைத்தவர் நீ பெற்றிருக்காயே, அதுதான் நீ பண்ணது தப்பு.
தப்பா, அது தப்பு இல்ல, அதான் உயர்த்தி. ஆனா அதனால உன்னை ஓடிப்போன்னு சொன்னேனே தவிர உனக்கு எந்த விதமான குறையும் கிடையாது. உன்னை காட்டிலும் மேம்பட்டதாக குணவான் இருக்கணும். நாரத பகவான் 16 குணங்களோடு கூடியவன் யாருன்னு வால்மீகி கேட்கச்சே ஒரு விஷயம் இரு, நான் யோசனை பண்ணி சொல்றேன். அவருக்கு தெரியாதது இல்ல. 16 குணங்கள் ஒரு குணங்களும் இருக்கிறது. கஷ்ய வீரியவான் கோன்மஸ்மின் தாமதன்போக்கே கஷ்ய வீரியவன ஆச்சரியமான ராமாயண ஸ்லோகம். அந்த 16 குணங்களோடு கூடியவன் யாருன்னு சொல்லிச்சு. அந்த குணங்கள் மனசுக்கு வர 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 அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதை நல்லா பூர்த்தியா அனுபவிக்க, அதை கொஞ்சம் குறைச்சுண்டு ஓ ராமன்னு சொல்றாரு இல்லையா. அத்தனை குணங்கள் படைத்தவன். அந்த குணங்கள ஒரு குணம் என்ன? பரதுக்க அஸ்னகிஷ்புதான், பிறர் துன்பப்பட்டால் தன்னால் தாங்க முடியாதுன்னு தெரிவிக்கிறாள். அதே போல நம்மவருக்கு யார் சுவாமி? குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வனா ராமனுடைய சுகதுக்கங்களால் தன்னுடைய சுககுத்தம்னு நினைச்சிட்டார். ராமனுடைய சுகதுக்கம் தான் தன்னுடைய சுகதுக்கம் நினைச்சார். ராமாயண சொல்லிட்டு இருக்கா. அப்படி சொல்லிட்டு இருக்கச்சே அரண்ய காண்டத்துல இது 16,000 ராட்சசர்கள் வந்துட்டா ஜனஸ்தானத்துல. வந்த உடனே ஆச்சரியமா அந்த வாத்தியார் சொல்லிட்டே இருக்கார். இவர் நிஜமாவே நடக்கும்னு நினைச்சுட்டு உடனே எல்லா சேனைய குலசேகர சேனையெல்லாம் அவருக்கு என்ன சேர சோழ பாணி மூவேந்தர்னு வீடு இருக்கு. அப்படி இருக்கச்சு எல்லாத்தையும் மழை திரட்டு அரபிக்கடலே போயிட்டார். போயிட்டு அங்க போய் ராமனை யாரு எடுத்திருக்காரு நான் பண்ற பாருன்னு. ராமாயணம் முடிஞ்சிருச்சு. இது கலியுகம், அது திரேதாயுகம். திரேதாயுகத்திலிருந்து இந்த கதையை சொல்றது நிதம் நினைச்சிட்டு அப்படின்னா ராமன் சமப்பட்டிருக்கானே, நான் போய் பண்ணணுமேன்னு அந்த நிலைக்கு வந்தாரு இல்லையா. அப்ப ராமன் சுகத்துக்கு இவருடைய சுகத்துமா நினைக்கிறாரோ. இது குலசேகராக. அப்ப ராமனுக்கு தம்பியாக ராமானுஜர். அப்ப பிறர் துன்பப்பட்டால் தன்னுடைய துன்பமாகும், பிறர் சுகப்பட்டால் தன்னுடைய சுகமா நினைக்கிறார் இல்லையா. அதத்தான் அண்ணல்னு தெரிஞ்சார். இறஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கனின்றி இவ்வுலகத்து அறம் செப்பம் அண்ணல். அப்ப அண்ணல் சரி சுவாமி. இது அப்ப இடமும் பேரும் தன்னுடைய மட்டும் இல்லை, அதுக்கு மேல ஒன்று தெரிவிக்கிறார். சரி, பிறர் துன்பப்பட்டால் ஆனந்தப்பட்டால் தன்னுடைய நினைக்கிறார். அதனால் அன்பண்ணா அது மட்டும் இல்லை, அது மட்டும் கிடையாது. அதோடு சேர்ந்து அவரோடு நமக்கு சம்பந்தம் இருக்கு. அவரோட சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்? அவருக்கு ஜெகதாச்சாரியன்னு பேர். ஜெகத்துக்கு ஆச்சாரியன். அந்த ஜெகதாச்சாரியனுடைய அந்த தொடர்பு இருக்கணும். ஆச்சாரியனுக்கு நமக்கு தொடர்பு இருக்கணும். அந்த தொடர்பு இருக்கிறபடியால அண்ணல். அந்த தொடர்பு என்ன தொடர்பு சுவாமி? அவர் ஆச்சாரியன், நான் சிஷ்யன். அந்த தொடர்பு இருக்கே, அந்த தொடர்பு இருக்கிறபடியால். ஏன்னா இது ரெண்டு விஷயம். சிஷ்யருடைய சுகதக்கங்களை தன்னுடையதாக கொண்டால் அண்ணல், அந்த சிஷ்யர்கள் நல்வழிப்படுத்தி அவரை ரட்சிக்கக்கூடிய தன்மையிலேயே எப்பொழுதும் அந்த சிஷ்யாளுக்கும் அவருக்கும் தொடர்பு உண்டோனோ. ஏன்? இவர் ஜெகதாச்சாரியன் ஆனபடியாலே, ஜெகத்துக்கு ஆச்சாரியன் ஆனபடியாலே அந்த தொடர்பை வைத்துக் கொண்டு அண்ணல் அப்படிங்கிற. ஆக இறங்கப்படும் பரன் ஈசன் அரங்கன் என்று இவ்வுலகத்தரம் செப்பும் அண்ணல் ராமானுஜன். அதுக்கப்புறம் என் அறிவினையன். இப்ப நம்ம மணவாளமாவுடைய பதபதார்த்தம் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம எங்க இருக்கோம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என் அறிவினையின் திறம் செட்டிரவும் பகலம் விடாது. என் அறிவினை, என் அறிவினை என்னன்னா அப்படிப்பட்ட பாபிஷ்டன் நான். திருவரங்கத்தவா திருவிகரை அவ்வளவு பாபம் பண்ணி அனுபவினா இந்த அந்த அறுவினை இருக்கு இல்லையா, இந்த புண்ணிய பாப கர்மம் ரூபமான கர்மாக்கள், இந்த கர்மாக்களை எப்படி தொலைக்கிறது? ஒண்ணு அனுபவிக்கணும், அனுபவிச்சு தருக்கலாம், அல்லது பிராயச்சித்தம் பண்ணி தரலாம். ரெண்டு பண்ணாலும் போகாது, ரெண்டு பண்ணாலும் போகாது. ஏன்னா அனுபவத்துக்கு கண்டிப்பா போகுமானா போகாது. அனுபவிச்சுட்டே இருக்கு. எப்ப சுவாமி போகும்? போகவே போகாது. சரி, பிராயச்சித்தம் பண்ணலாமா சுவாமி? எத்தையா பிராயச்சித்தம் போட்டேன், ரெண்டும் முடியாது. ஏன்? அதுக்கு என்ன சொல்ல மாதிரி அருவினை, என் அருவினை, நானே சம்பாதித்த அருவினை, என் அருவினை. அப்பனா என் வினைன்னு சொன்னாலே போறோம். ஏன் அருன்னு போட்டனா? பலமான வினையா. அப்படி பலிஷ்டமான வினைகள், பலிஷ்டமான வினைகள். அப்படி பலிஷ்டமான வினா கூட்டம் கூட்டம் கூட்டமான வினைகள். கூட்டம் வினைகள் என்ன சுவாமி? ஒண்ணு இருக்கா ரெண்டு இருக்கான்னா சுவாமி? ஒண்ணு ரெண்டு எண்ணலாம். எப்படி? கூட்டம் கூட்டம் மூட்டை இருக்கணும். மூட்டைக்குள்ள நிறைய பாபங்கள் இருக்கு. ஒரு மூட்டையில எத்தனை இருக்கு சுவாமி? 1000 10,000 பாபங்கள் உண்டு. அந்த மாதிரி மூட்டை எத்தனை இருக்கு சுவாமி? எண்ண முடியாது. மூட்டைக்குள்ள எத்தனை இருக்கு பாபங்கள் இருக்கு எண்ண முடியாது. அந்த மூட்டையே எத்தனை எண்ண முடியாது. கற்றுக்கறவை கடன்கள் பல ஆண்டால் தெரிவி தரணும். அதை போலங்கிற அப்படிப்பட்ட பலிஷ்டமான வினைகள், கூட்டம் கூட்டமான வினைகள், அது ஒன்று ரெண்டு இல்ல, நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட கூட்டமான வினைகள். அப்ப வினைகள் அத்தனையும்
போவதற்கு என்ன பண்ணார் என் அறிவினையே திறம் செட்டி இரவம் பகாரம் விடாது என் சிந்தையுள்ளே நிறைந்திரும். இனி அப்படிப்பட்ட எல்லாத்தையும் என்ன பண்ணார், என் மனசை விட்டு விலக்கினார். என் அறிவினையன் அண்ணலி ராமானுஜன் என் அறிவினையன் திறம் செட்டி இரவம் பகல் மனசை விட்டு விலக்கி, சரி சுகமான, இப்ப மனசுல என்ன ஆச்சு, சுகமான நிர்மலமான மனசு வந்துட்டு, சுகமான நிர்மலமான மனசு வந்துட்டோம். அந்த மனசுல ராமானுஜன் வந்து உட்கார்ந்துட்டார். என் இறைவனையின் திறம் செட்டி இரவும் பகலும் விடாது எந்த சிந்தையுள்ளே, அப்படிப்பட்ட அந்த இவனுடைய நிர்மலமான மனசுக்குள்ளே ராமானுஜர் வந்து எழுதுறார். சரி சுவாமி, இந்த இடத்துல அல்லும் நண்பகலும் இடைவீடின்றி என்னை விடா நம்பி நம்பி ஆழ்வார் பாசனம். அல்லும் நண்பகலும் இடவீன், இது இங்கன்னா முதல் 10ஆம் திருவாமணி பொறுமானியல் படை ஆதிசங்கத்துடைய திருமானியர்கள் எழுலகம் தொடர்பு பாத்திரத்துல இது வந்துருக்கு. அல்லும் நண்பகலும் இடைவீடின்றி என்னை விடா நல்கிய நம்பியை அப்படின்னு தெரிவிக்கிறாரியா, அப்படின்னு தெரிவிக்க. இப்ப திருமால் வந்து நெஞ்சு நிறைய புகுந்தான், இது ஆழ்வார் விஷயத்துல. நம்மாழ்வார் விஷயத்துல திருமாலிரன் சோழமலை என்ன திருமால் வந்து நிறைய புகுந்தான் சொல்றாரு இல்லையா. அப்ப அதே போல இங்க திருவரங்கத்தமை என்ன தெரியுமா, இரவும் பகலும் விடாது என் நெஞ்சினுள்ளே புகுந்தான். இரவும் பகலும் விடாது என் நெஞ்சினுள்ளே புகுந்தான். பாட்டுல இரவும் பகலும் விடாது என் நெஞ்சினுள்ளே புகுந்தான் இருக்கு, விடாதுன்னு இருக்கு. ஆனா மணவாள மாமனிகள் தன்னுடைய பதபதார்த்தத்துல என்ன தெரியுமா போட்டிருக்க, பதபதா பகலம் இரவன்னு அப்படின்னு சொல்லி அவர் படிச்சிருக்கார், அப்படிதான் போட்டிருக்காரு. ஏன் சுவாமி திருவரங்கத்துல பாசுற இரவும் பகலும் விடாது எந்த சிந்தையிலேன்னு போட்டிருக்கார், இவர் ஏன் பகலும் இரவும் விடாது எந்த சிந்தையிலையும் போடுறாரு? எதனாலன்னா, ஏன்னா இப்ப என்ன பாருங்க, இரவு நேரத்துல நமக்கு நடக்கிறது ஏதாவது தெரியுமா? நல்லா தூங்கிட்டோம், தூங்கினதுக்கு அப்புறம் நமக்கு நடக்கிறது ஏதாவது தெரியுமா? ஒண்ணும் தெரியாது சுவாமி. சில பேரும் தூங்குறத பார்த்தா சுவாமி இருக்காரா இல்லையா, கிளம்பி போயிட்டாரா, சந்தேகமா இருக்கு, இந்த அளவுக்கு வந்துவிடும். அப்ப சில பேரும் நிஜமான சொரூபம் தூங்கும்போது தான் தெரியும். அந்த விகாரம் இருக்கு, என்னென்ன விகாரம் கூட அத்தனையும் வந்து இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து அப்ப தூங்கும் போது நமக்கு ஏதாவது தெரியுமா? உன் பக்கத்திலே பாம்பு போயிட்டு இருக்கு, ஏதாவது தெரியுமா? தெரியவே தெரியாது இல்லையா? ஏன் இப்ப இது சொல்லிட்டு இருக்கேன்னா, இரவும் பகலும் விடாது எந்த சிந்தையுள்ளேன்னு அமுதனாவுடைய பாசனம் இருக்கு. ஆனா மணவாளம் அவனுக்கு பகலும் இரவும் அப்படின்னு அந்த பாசுரத்துக்குண்டான பதபதார்த்தத்துல பகலும் இரவுன்னு மாத்துறாங்க. ஏன் மாத்தினார்னா, ஆச்சரியமா தெரிவிக்கிற பாருங்க, மாத்தினால அவர் சொன்னதை மாத்தல. பகலும் இரவுன்னா தூங்கும் போது என்ன நடக்குன்னு தெரியாதுன்னு. இப்ப திருவரங்கத்தமிழனுடைய திருவுள்ளத்துக்குள்ள போகணும்னால அவர் முடிச்சுட்டு இருந்தா வச்சுக்கேன், முடித்து கொண்டிருந்தா அப்ப உள்ளுக்குள்ள போயாச்சுன்னா ஒருவேளை அவர் தடுத்துருவாரோ. அவன் உங்களை கூப்பிடவே இல்லையே சுவாமி, நீ எதுக்காக சுவாமி, இதைதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பகவான் நமக்கு எந்தெந்த விதத்திலும் அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கார். அந்த அனுகிரகத்தை நம்ம இக்னோர் பண்ணிட்டே இருக்கோம். வேண்டாம் வேண்டாம் இல்லையே சுவாமி, நேரடியா வரமாட்டாரு. ஒரு பாகவதால் மூலமாவோ, ஒரு மக்கள் மூலமாவோ, ஒரு பிரஜைகள் மூலமாகவோ, ஏதோ ஒரு மூலமோ ஒரு செய்தி கொடுத்துட்டே இருப்பார், ஒரு நல்ல செய்தியை கொடுத்துட்டே இருப்பார். ஆனா அந்த செய்தியை நம்ம என்ன பண்ணுவோம், தள்ளிடுவோம். சுவாமி அப்படி சொல்றச்சு பகவான் சொன்னார், அவன் சொல்லிதான் கேட்போம். அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி சொல்லையாச்சுன்னா அந்த பகவானே நம்ம தள்ளி விட்டுருவோம். அதனாலதான் அவர் மறைஞ்சுட்டு இருக்காரு. அவர் ஏன் மறைஞ்சுட்டு நம்ம கிட்ட நேரா வரது இல்லைன்னா, நேரா ஒண்ணு வேண்டாம், ஒவ்வொரு திவிதேச பெருமாள் இருக்காருன்னு எந்த பெருமாளும் பேசுறாள, ஆனா பேசியிருக்கா. திருவரங்க பெருமாள் பேசியிருக்கார், காஞ்சிபுரம் பெருமாள் பேசியிருக்கார், இது உங்களுக்கே தெரியும். திருவேங்கடமுடையாலும் பேசியிருக்கார். சரி இப்பயே சுவாமி பேசுறேன்னா, பேசுனா அவரை நம்ம எடுத்துவோம். வேண்டாம் இப்பயே சொல்ற திருவேங்கடமுடையான இல்லைன்றார், திருவரங்கநாதன் யாரும் தெரியல என்றார். இதுக்கு சொல்ல வந்ததுன்னா, அதனால நம்ம அர்ச்சா திருமேல தன்னுடைய சுவாதந்திரியத்தையும் தன்னுடைய குணத்தையும் குறைச்சு கொண்டு இருக்காரணும். அப்படி இருக்க செய்து இப்ப இந்த திருவரங்கத்தோட திருவுள்ளத்துக்கு புகழணும்னா பகல்ல புகுந்தா இவர் மூழ்கிட்டு இருப்பார். மூழ்கிட்டு இருக்கச்சே, ராமானுஜரே உன்னை நான் கூப்பிடவே இல்லையே, எதுக்காக நீங்க வரையறு அப்படின்னு சொல்லியிருந்தா அப்ப உள்ள போக முடியாதுன்னு. உள்ள போகணும்னா என்ன பண்ணும், இவருக்கு தெரியாம உள்ள போகணும். அதனால எப்படி தெரிஞ்சாரு, அதனாலதான் இரவும் பகலும், அதான் இரவும் பகலும், பகலும் இரவும் தன்பதத்தால தெரியும். அப்படின்னு அர்த்தம்னா, அங்க பாசுரம் என் அறிவினை ஏன் திறம் செட்டு இரவும் பகலும் விடாதுன்னு பாசுரத்துல இருக்கு. ஆனா மணவாள மாமனிகள் தன்னுடைய பதார்த்தத்துல பகலும் இரவு என்ன முதல்ல ஏன் பகல்னு தெரிவிக்கிறாங்க, உள்ளுக்குள்ள போகணும். அந்த உள்ளுக்குள்ள போகணும்னு
பகல்ல போக முடியாது, போயாச்சுனாலே இவர் தடுத்துருவாரம் பயம். அதனால பகலம் இரவும் சொல்லி அதெல்லாம் பண்ணாரு இல்லையா. அதான் அப்ப உள்ள போனார். உள்ள போன உடனே என்ன பண்ணாரு, உள்ள எப்படி சுவாமி போனார், பூர்ணமா போயிருக்கார். தன்னுடைய ஹிருதய கமலத்துக்குள்ளே பூர்ணமா போனார். பூர்ணமா என்ன அர்த்தம்னா, சொரூபம் என்ன, ரூபம் என்ன, குணம் என்ன, விபவம் என்ன. சொரூபம்னா இயற்கையான தன்மை, ரூபம்னா உருவத்தோடு, குணங்கள் அபாரமான கல்யாண குணங்கள், விபவத்தை அவனுடைய சேட்டிதங்கள் அத்தனையோடு உள்ளுக்குள்ள போந்தார். சொரூப ரூப குண விபூதியோடு பூர்ணமா போனார். அப்ப ராமானுஜருக்கு எது சுவாமி ஸ்வரூபம்? அப்ப என்ன எடுத்தனா, ராமானுஜருடைய ஸ்வரூபமே திருவரங்க தமிழ்நாடு திருவுள்ளத்துலதான் இருக்கு. உள்ள போயிட்டாரணும், அந்த திருவுள்ளத்துக்குள்ள போயிட்டாரணும். அப்ப ராமானுஜ ஸ்வரூபமே திருவரங்க தமிழ்நாடு திருவுள்ளத்துக்குள்ளதான் இருக்கு. ராமானுடைய விக்கிரகமே திருவரங்க தமிழ்நாடு திருவுள்ளத்துக்குள்ளதான் இருக்கு இல்லையா சுவாமி? 3 விக்கிரகம் இருக்கு சுவாமி. தானுகன் இது தானான நிலை 3 சொல்லுவாருணும். இந்த தீரங்கத்தது தானான தன்மை, அதாவது இங்க பக்தர்களுக்காக இது தானுகந்த திருமேனி, தவறுகந்த திருமேனி, தானான திருமேனி. தானான திருமேனி திருவரங்கத்துல, தானுகந்த திருமேனி ஸ்ரீபெரும்புதூர், தமரகந்த திருமேனி மேல்கோட்டை எம்பெருமானார். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா 3 திருமேனி எங்க போயிடுச்சுன்னா திருவரங்கத்தமா திருவுள்ளத்துக்கு போயிடுச்சு. இப்ப 4வது திருமேனி வேற வந்துருச்சு. அது என்ன சுவாமி 4வது திருமேனின்னா, திருவரங்கத்தை ஒரு திருமேனியா இருக்காரு. இது 4வது திருமேனி எங்க இருக்குன்னு கேட்காது, அவரை தான் கேட்கணும். சிவலிங்கம் கூட கேட்கலாம். எது சொல்லணும்னா, அப்ப தானுகந்த திருமேனி, தவறுகந்த திருமேனி, தானான திருமேனி, 3 திருமேனி அங்க இல்லையா சுவாமி? ஸ்ரீரங்கத்துல இல்லையா, ஸ்ரீபெரும்புதூர்ல இல்லையா, அதே மாதிரி மேல்கோட்டையில எங்க போயிடுது? எல்லாமே திருவரங்கத்தை திருவுள்ளத்துக்கு போயிடுத்தணும். இது சொல்ல வந்தனா, தன்னுடைய நெஞ்சுக்குள்ளே பிரிந்த 4வது திருமேனி நெஞ்சுக்குள்ள புகுந்தா இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட தாழ்ந்தவன் உள்ளத்துக்குள்ளே புகுந்தாரணும். இனிமே என்னாச்சு, குணமெல்லாம் வெளில இல்லை. எல்லா குணங்களும் திருவரங்கத்தை திருவுள்ளத்துக்குள்ளே இருக்கு. அப்ப குணத்தோடு புகுந்தார். புகுந்தது மட்டும் இல்ல, சேஷ்டிதத்தோடு புகுந்தார், விபவத்தோடு புகுந்தார், சேஷ்டிதத்தோடு புகுந்தார். அப்படின்னா புகுந்ததே சேஷ்டிதம். அவர் புகுந்தது ஒரு விளையாட்டு தானே. அப்படி புகுந்திருக்கானோ, ஆக சொரூபம் என்ன, ரூபம் என்ன, குணம் என்ன, விபவம் என்ன, இதோடு மனசுல புகுந்தாரனோ சுவாமி. அப்படி புகுந்தவர் திருவரங்கத்தின் உள்ளத்திலே வந்த இருப்புக்கு சதர்சம் இல்லை. என்னுடைய திருவுள்ளத்துக்குள்ள வந்தாரனோ, அப்ப எனக்கு சமமானவர் இருக்காருன்னா கிடையாது. இதான் திறன்செட்டு இரவும் பகலும் விடாது எந்தன் சிந்தையிலே நிறைந்து ஒப்பரவிருந்தான். எனக்கு சதுர்சம் இல்லை, எனக்கு சமமானவர் கிடையாது, ஒப்பானவர் கிடையாது. ஏன்னா இப்பேற்பட்ட விஷயகாரத்துக்கு ராமானுஜ அருள் பெற்ற எனக்கு யாரும் நிகரில்லையே. ராமானுஜுடைய பரிபூர்ணமான அருள் பெற்றிருக்கணும். பூர்ணமான அருள், பூர்ணமான அருள்னா என்ன அர்த்தம்னா, அவரை இங்க வந்துட்டாரு, அவர் அங்க இருக்கார், அவர் அனுகிரகம் வந்துட்டோம்னா அது கொஞ்சம் சுமார் தான். சுமார் தான் கிடையாது, சரியானதுதான். இதுதான். அதை விட அவரே தன்னுடைய உள்ளத்துக்குள்ள வந்துட்டாரோ, எப்ப வந்துட்டாரோ அப்ப பூர்ணத்துவம் வந்துவிட்டு. பூர்ணத்துவம் வந்த உடனே இதுக்கு சமமான யாருக்கா? அப்ப எனக்கு யாரும் நிகர இல்லையே, ஒருத்தரை எனக்கு நிகர கிடையாது தெரிவிக்கக்கூடிய ஆச்சரியமான பாசனம். ஆக மணவாளமானுடைய மதபதார்த்தம் முத்து பெற்றது. இறஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கர் என்று இவ்வுலகத் தரம் செப்பும் அண்ணலி ராமானுஜன் என் அறுவிடையும் திறன் செட்டு இரவும் பகலும் விடாது எந்தன் சிந்தையுள்ளே நிறைந்து ஒப்பரவிருந்தான் எனக்காரும் நிகரில்லையே. மணவாளன் வியாக்கியானம் முண்டு பெற்றது. இப்ப திரிலோகஞ்சியுடைய வியாக்கியானம், ஆச்சரியமான வியாக்கியானம், அவதாரித்தம் வாசிக்கிறேன். 47ஆம் பாட்டு. கீழ்பாட்டிலே எம்பெருமானார் தம்முடைய திருவுள்ளத்திலே பிரகாசித்து உஜ்வலராக அவரை வணங்கினோம் என்று சொல்லி, இதிலே லோகத்தார் எல்லாரும் குறித்து சர்வ சமாசிரியனான சர்வேஸ்வரன் கோயிலே சந்நிகிதரான இருந்தான், அவனை ஆசிரியுங்கோள் என்று பரம தர்மத்தை உபதேசித்த உபகாரரான எம்பெருமானார் என்னுடைய ஆர்த்த அபராதங்கள் நசிப்பித்து திவாராத்திரி விபாகமர என்னுடைய ஹிருதயத்திலே சுப்பிரதிஷ்டராய் இவ்விருப்புக்கு சதஸ்திரம் என்று இல்லையாம்படி என்னும்படி எழுந்தருள் இருந்தார். இப்படி ஆன பின்பு எனக்கு சதஸ்திராரோ ஒருவரும் இல்லையே என்கிறார். ஆச்சரியமான அவதாரம். கீழ்பாட்டுல என்னது? கூறும் சமயங்கள் ஆறும் குலைய. அந்த பாட்டுல ஒன்னும் தெரியாத என்னை உள்ளத்துல புகுந்தார் அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னார்? கூறும் சமயங்கள் ஆறும் குலைய குவலயத்தே மாறன் பணித்த மறையுணர்ந்தோனை மதியிலேயே தான் ஒன்னும் தெரியாதுன்னு அர்த்தம். மதியிலேயே தேரும்படி என்மனம் புகுந்தானே திசையனைத்தும் ஏறும் புனான்.
அந்த மனம் புகுந்தானோ அப்ப அப்படிப்பட்ட திசை அனைத்தும் அந்த என் மனத்துல புகுந்த விஷயத்தை உலகம் முழுவதும் திக்கட்டும் ஏற்படக்கூடிய கீர்த்தியான ராமானுஜரை வணங்குகிறேன், புகழ் பறக்க போகிறேன், அவரை வணங்குகிறேன்னு 46ஆம் பாட்டுல கூறும் சமயங்கள் ஆறும் குறைய பாசனத்தை தெரிவித்தார். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பார்த்து கொண்டிருக்கிற பாசனம் 47ஆம் பாசனம். இறங்கப்படும் பரன் ஈசன் அரங்கன் என்று உலகத்தரம் செப்பம் அண்ணது ராமன்யா. அப்ப இந்த பாட்டுல என்ன தெரியும்னா, உலகத்தில் உள்ள எல்லாரையும் பார்த்து உபதேசம் பண்றார். என்ன சுவாமி உபதேசம்னா, உலகத்தாருக்கு எல்லாருக்கும் சர்வஸ்மாத் பரன் ஈசன், எல்லாரும் தொழக்கூடியவர் ஒருத்தரே. யாரு? அவன் தான் ஈசன். அப்படிப்பட்ட ஈசன் எங்க இருக்காரு? கோயிலிலே கொண்டுள்ளார். கோயில்னு பேர், திருவரங்கத்துக்கு கோயில்னு பேர், காஞ்சிபுரத்துக்கு பெருமாள் கோயில்னு பேர். கோயில்னு சொன்னாலே அது திருவரங்கத்தை தான். அப்ப கோயிலே குடிகொண்டு செவை சாய்க்கிறோம். அப்படி இருக்கச்சு நமக்கு அருகிலே எல்லாரும் செவிக்கும்படியா செவை சாய்க்கிறோம். அப்ப யார் சுவாமி? ரங்கநாதன். இறங்கப்படும் பரன் ஈசன் அரங்கன். அப்படிப்பட்ட அந்த அரங்கனை சென்று ஆசிரியுங்கோள் என்று பரமமான தர்மத்தை உபதேசிக்கிறார். அறம்ன தர்மம், அந்த தர்மத்தை உபதேசித்தார். அப்படி உபகாரரான எம்பெருமான் தனக்கு என்ன பண்ணிறான்னால், நான் அபகாரம் என்னென்ன பண்ணிருக்கேன், ஒன்னா ரெண்டா, எத்தனை அபகாரம், என் அறிவினையே அந்த சப்தம் தான் அபகாரம். அப்படிப்பட்ட அபகாரம் பண்ணணும். அப்படி இத்தனை நாள இத்தனை ஜன்மாக்கள், எத்தனை ஜன்மாக்கள் அந்த குற்றங்கள் இருக்கணும். அந்த குற்றங்கள் எப்படிப்பட்ட குற்றங்கள்? யாராலும் மன்னிக்க முடியாத குற்றங்கள், யாராலும் மன்னிக்க முடியாத குற்றங்கள். அத்தனை குற்றங்கள், அத்தனை பாவங்கள், அத்தனை பாவங்களும் நசித்து போகும்படி என்ன பண்ணார்? பண்ணிட்டு மட்டுமல்லாத இரவும் பகலும் என்று வாசி பார்க்காமல் என் மனசிலே இடவீடின்றி மன்னி கிடந்தார் சுவாமி ராமானுஜர். இடவீடின்றி. அப்ப இரவு பகல் என்று பார்க்காமல் எப்பவும் திருவரங்கத்தமான திருவுளம் ரொம்ப நல்லா இருக்கு, இங்கதான் எனக்கு சாஸ்வதமா இருக்குன்னு சுவாமி ராமானுஜர் அந்த திருவரங்கத்தமான திருவுளத்தை வந்து மன்னி கிடந்தார் இல்லையா? அப்படிப்பட்ட மன்னி கிடந்த எனக்கு நிகரா ஒருத்தரம் கிடையாது, எனக்கு சதுர்ஷம் கிடையாது, எனக்கு நிகரார யாரா இருக்கலாம் அப்படின்னு. அவர் எதனால? அவர் என்னுடைய திருவுள்ளத்துல எழுந்தருள் இருக்கிறாரோ, என்னுடைய திருவுள்ளத்துல எழுந்தருள். இதைத்தான் எவ்வாறு தெரிவிக்கிறார்? இல்லை எனக்கெதிரி, இல்லை எனக்கெதிரி, இல்லை எனக்கெதிரி தெரியும். அந்த பாசம் உங்களுக்கு தெரியுமோனு அப்படி இருக்கச்சே அவர் சொல்றதுக்கு என்ன காரணம்னா, அந்த திருமேனி சேவிச்சாலும் போதும். திருமேனி சேவிச்சா உண்டா மோட்சம் உண்டா? திருமேனி சேவிச்சா மோட்சம் உண்டா? இல்ல நம்ம சரணாஜி பண்ணா மோட்சம் உண்டா? திருமேனி சேவிச்சாலே மோட்சம். சரி, அதனால ஸ்ரீபெரும்புதூர் ஏன் இவ்வளவு கூட்டம் இருக்குன்னா, திருமேனிக்கே மோட்சம் கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. அதைத்தாங்க. அப்படிப்பட்ட எனக்கு நிகர் கிடையாது. ஏன்னா இருப்புக்கு நிகர் இல்லை, அதனால் எனக்கு நிகர் இல்லை. அவர் வந்து எனக்கு உள்ளுக்குள்ள வந்தாருன்னா அவருக்கு நிகர் இருக்கா? பாருங்க, அவர் வந்து என்னுடைய திருவுள்ளத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கணும். அவருக்கு நிகர் இருந்தாதுன்னு எனக்கு நிகர் இருக்கும். அவருக்கு நிகர் இல்லை. நிகர் இல்லாதபடியா அந்த நிகர் இல்லாத அந்த பெரிய மகான் என்னுடைய திருவுள்ளத்திலே வந்து புகுந்தபடியாலே எனக்கு நிகர் இல்லை. அப்ப வந்திருந்த ராமானுஜர் நிகர் இல்லை, என் உள்ளத்திலே வருந்தபடியால அந்த இருப்பு இருக்கணும். அந்த நிகழ்ப்புக்கு இடமில்லை, எனக்கு நிகர் இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப வியாக்கியானம் வாசிக்கிறேன். அவதாரம் முற்றுப்படி இறஞ்சப்படும் நிறைய பிரமாணங்கள் எடுக்கிறார், நிறைய பிரமாணங்கள் எடுத்திருக்கார். என்னென்று இறஞ்சப்படும் பரன் என்றும் எழுவார் விடை கொள்வார் ஈன்றுடாயார் வழுவான் மகனிணைந்து வைகள் தொழுவார் என்றும் முழுவே உலகுக்கும் நாதன், முழுவே உலகுக்கும் நாதன் என்றும் சொல்லுகிறபடியே சர்வ சமாசிரியனாய் கொண்டு பிரசித்தனாய் பரன் பரப்பிராணாம் என்கிறபடியே சர்வஸ்மாத் பரனான ஈசன் சர்வேஸ்வரன் அரங்கன் என்று அனந்த சாயித்வாதிகளாலே கோயிலிலே கண்வளர்ந்தருகிற பெரிய பெருமாள் 2 அன்றிக்கே. இது முதல்ல பின்னாடி சொல்றேன். இறஞ்சப்படும் சர்வசபாசிரியமான ஈசன் சர்வாஸ்மாத் பரன் ஈசன் என்று சுவாபாவிக அனவதிகாதிசிய அசங்காதிசிய சர்வ நாராயணத்வயம் நவஷதி என்கிறபடியே சர்வசுவாமியானவன் இத்தம இமாத்வ அருண்ய அரங்கன் அப்படிப்பட்டவன் 8ஆம் இடத்திலே இராதே இன்று சந்நிகிதனாய் சுலபனாய் கோயிலில் எழுந்தருளிருக்கிற திருவரங்க செல்வரான் என்று இப்படிப்பட்டவர் என்று இவ்வுலகத்து அதர்மனசாரியான இந்த லோகத்திலே என்ன பண்ணுவோம், அதர்மபூதனான இருள் தர்ம ஞானத்திலே இருந்துள்ள ஜனங்களுக்கு அறம் செப்பம் சாட்சாத் தர்மத்தை அருளை செய்யும் அன்றிக்கே அப்படிப்பட்டவனை ஆசிரியுங்கள் என்று சம்சார நிஸ்திரண உபாயத்தை உபதேசித்தருளும் வேக்கணும். இப்ப எனக்கு நிகரில்லைன்னு தெரிவித்தாரு அவதாரத்துல.
இப்ப வியாக்கியானம் விபுலமான வியாக்கியானம், ஆச்சரியமான வியாக்கியானம். சம்சாரம் என்னும் பெருங்கடல், அது ஆழ புகுந்திருக்காரணும். புகுந்தபடியால அப்ப விஷயாந்தரில் ஈடுபட்டு மனசு உடையவர்கள் அப்படிப்பட்டவர்கள் எதுக்குன்னா விஷ்ணு போதம் நண்பங்க. விஷ்ணு போதம் வினாநான்யதை கிஞ்சி தத்து பராயணம் தான் ஸ்லோகம். விஷ்ணு போதம் வினாநான்யத்தை கிஞ்சி தஸ்து பராயணம் அப்படின்னா, விஷ்ணுதான் ஒரு கப்பல். அந்த கப்பல்ல ஏறி உட்கார்ந்தோம்னா என்ன ஆயிடுது, இக்கரைங்கிற நிலையில அக்கறைக்கு போயிடுறோம். இக்கரை அனர்த்தமா இருக்கு, நம்ம அக்கறை இருக்கக்கூடிய மோட்சத்துக்கு போறோமோனோ அவன் கொண்டு போய் சேர்த்துருவார். அப்ப நம்ம எங்க ஏறணும், விஷ்ணு என்கிற கப்பல்ல ஏறணும். சரி சுவாமி, இந்த பிரமாணம் எதுக்கு வைக்கிறாருன்னா, எல்லாராலும் இறைஞ்சப்படுவன் பகவான்னு சொல்லணும் போகணும். இந்த பாசனம் எப்படி இருக்கு, இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன். அதுக்குதான் முன்னாடி ஒண்ணு பார்த்துக்கணும், அன்பன் தன்னைன்னு பார்த்தோம். அன்பன் நம்மாழ்வாருக்கு அன்பன் இன்னார், மதுரகவை கண்ணன் என்னார், அதே போல நமக்கு அன்பன் என்னார், பகவானுக்கு அன்பன் யாருமே சொல்ல, எல்லாரும் அன்பன். அதே போல அங்க விசேஷத்து இதுன்னு சொல்லாதபடியால எல்லாருக்கும் அன்பன் பகவான் வந்தபடியால, அதே போல இங்க இறைஞ்சப்படும் பரன் ஈசன்னா எல்லாருக்கும் அன்பன் தானே, எல்லாராலையும் ஆசிரியிக்கப்பட வேண்டுமோனோ. அதனால என்ன பண்ணார் இந்த இடத்துல, விஷ்ணு போதம் வினாநான்யத்தை கிஞ்சி தத்து பராயணன் சொல்லி, விஷ்ணு போதம் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு கப்பல் ஏற்றி உட்கார்ந்தால் அது இன்னார் இணையார் என்ற வாசி கிடையாது. யாரு வேணா பகவத் சம்பந்தம் இருக்கணும், அந்த சம்பந்தம் இருக்கிறவார்னா அப்படின்னா எப்ப யார் வந்து சொன்னாலும் சம்சாரத்தில் இருக்கும் நாம் அத்தனை எல்லாரும் இறங்கப்படுவோம் பகவான் சொல்லணும். அப்ப அந்த ரங்கநாதன் அரங்கன் எல்லாருக்கும் மமநாதா சுவாமி தெரிவிக்கிறார். ஸ்ரீரங்கநாதா மமநாதான் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்படிப்பட்ட சம்சாரிகள் அத்தனை பேருக்கும் அவன் தான். அப்பன்னா சில பேர் சம்சாரிகள்னா என்ன தெரியுமா நினைப்பா, கல்யாணம் ஆன வைக்க சுவாமி அவள்தான் சம்சாரி. என்ன சம்சாரி மனைவி இருந்தா சம்சாரின்னுவா, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா பறந்தாலே சம்சாரி தான். பறக்கிறதுக்கு முன்னாடி கர்ப்பத்துல இருந்து சம்சாரி தான். இது என்ன சொல்லுவா, பிரம்மா தொடங்கி பிபீலிகா பரியந்தன்னு சொல்லுவா. பிரம்மாவும் சம்சாரி தான், சிவனும் சம்சாரி தான், நாமும் சம்சாரி தான். பிபீலிகான எறும்பு, எறும்பும் சம்சாரி தான். என்னமா சமயம் எல்லாருமே சம்சாரம். அப்ப இந்த சம்சாரிகளோட உஜ்ஜீவனத்துக்காக எல்லாராலும் ஆசிரியிக்கப்பட வேண்டும் என்கிற நிலையிலே அப்ப மோட்சம் கொடுக்கணுமோனோ அந்த நிலையிலே அவனை ஆசிரியுங்கோ ஆசிரியுங்கோ ஆசிரியம் தெரிவிக்கிறார். அப்ப யாரெல்லாம் மோட்சங்க பிரயத்தனமோ அல்லது இந்த ஊழே சைக்கியமா இருக்கும் யாராவது சில பேரு எதுனா ஐஸ்வர்யார்த்தி கைவல்யார்த்தி பகவல்லாபார்த்தி யாரா இருந்தாலும் அதே பகவான் தான், அவன் தான் ஆசிரியன். யாரா இருந்தாலும் எல்லாரும் சம்சாரிகள். ஏன் இதுக்கு சொல்ல வேண்டியதுன்னா, இந்த லோகத்துல இருந்தாலே ஐஸ்வர்யார்த்தியா இருந்தது சம்சாரி தான், பகவல்லாபார்த்தி இருந்தது சம்சாரி தான், கைவல்யார்த்தியா இருந்தது சம்சாரி தான். ஆனா அந்த சம்சாரிகள் அப்ப அவ என்ன பண்ணும், விஷ்ணு கோத்தம் வினாநான்யத்து, விஷ்ணுவான கப்பலை தவிர வேறு புகழும் கிடையாது என்று இந்த சம்சாரம் எங்களை கடலை தாண்டுவதற்கு அதுதான். அப்பனா அதுதான் இந்த பிரமாணம். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. ஆச்சரியமான ஸ்ரீராமாயண ஸ்லோகம் இது. சர்வலோக சரண்யாய ராகவாய மகா, நிறைய பிரமாணம் எடுத்திருக்காரு. அதை சுருக்கமான சொல்ல போறேன். அனைவரும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். என்னன்னா விபீஷணத்திலிருந்து வந்தவனை நிவேதித்த மாம் சிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய நமக. இதுக்கு விபீஷண வாக்கு என்ன சொன்னா, சர்வலோக சரண்யாயன வந்திருக்கேன்னு சொல்லுங்கன்னு யாரு சொல்றான், சுக்ரீவன் என்று சொல்றான். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே, நீங்க சொல்லுங்கன்னு யார் சொன்னார்னா ஒரு ராட்சசன் சொல்றான். விபீஷன் யார், ராட்சசன், கொல்லா அரக்கன். அப்படிப்பட்ட அந்த ராட்சசன் சொல்லிட்டு இருக்கணும். இப்ப சர்வரோக சரண்யம் சொல்றதுல என்னன்னா, இப்ப நம்ம சொல்லுவோம் என்ன சுவாமி சர்வலோக சரண்யன்னு இவாள்லாம் சொன்னா அவ்வளவுதான் எடுபடாது. இப்ப நம்மாழ்வார் சர்வலோக சரண்யன்னு சொன்னார் வச்சுக்கேன் சாமி, அவர் எப்பவுமே பகவான் பகவான் சொல்லிட்டு இருக்காரு, அதனால சர்வலோக சரண்யன்னு சொல்றாரு. ராமானுஜனும் சர்வலோக சரண்யன்னு சொன்னாருங்க, எல்லா லோகத்துக்கும் சரண்யன், எல்லா லோகத்தாரும் அந்த திருவடியை பத்துவதுதான் உத்தேசம், அதுதான் இவாளுக்கு என்னது உஜ்ஜீவனம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதுதான் சர்வலோக சரண்யன்னு பேரு. அப்படி இருக்க செய்து இவாள்லாம் சொன்ன ஈடுபடுமான அவ்வளவுதான் எடுபடாது. அதே ஒரு ராட்சசன் சொல்றான்னா உடனே எடுபடும். இப்ப விபீஷன் ராட்சசத்தின அதனால எப்ப இவன் சொன்னானோ கண்டிப்பா சர்வலோக சரண அது எடுபடும் தெரிவிக்கிறான் இல்லையா. அப்ப விபீஷன்
சொன்னால் உலகம் நல்லா நம்பும். சுவாமி விபீஷணன் சொல்லிட்டு இருக்கான், சுவாமி அவன் ஒரு ராட்சசன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானோ. அப்ப பிராட்டியை பிரித்த பாவி, அந்த பிராட்டி பிரித்த பாவியோட தம்பி இருக்கானோ ராட்சசன், அவனே சொல்லிட்டு இருக்கானா, அப்ப கட்டாயமா அந்த சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மன்னு அப்ப அவன் சொன்னா அது உண்மைத்தான் தெரிவிக்கிறையா. மத்தவெல்லாம் சொன்னா அவனுக்கு நம்பிக்கை வர்றது சத்தன். ஆனா அவனை ஆசிரியித்தால் சரணாதிபதியை கை கொண்டான் அல்லவா. அப்ப இவன் சொல்லும் வாக்கியம் தான் உண்மையான வாக்கியம். யாரு? விபீஷணன் சொல்ல வாக்கியம். இது பெரியவாச்சான் தனிஷ்லோக வியாக்கியானம் ஒண்ணு பண்ணியிருக்காரு. அஷ்டமியான ஸ்ரீராமாயணத்துல சில 24,000 ஸ்லோகங்கள் ஸ்ரீராமாயணம். அந்த 24,000 ஸ்லோகங்கள் சில முத்து, எல்லாமே முத்துக்கள் தான், எல்லாமே ரத்னம் தான். இருந்தாலும் அதுல சில ஸ்லோகத்தை எடுத்து வியாக்கியானம் பண்றார். அதுக்குன்னு தனியா பேர் கொடுத்துருக்காரு, தனி ஸ்லோக வியாக்கியானம்னு பேர் பெரியவாச்சான் பிள்ளை. அது ஆச்சரியமா தெரிவிக்கிறார். இந்த சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனுக்கு ஆச்சரியமா அர்த்தம் தெரிவிக்கிறார். இருக்கட்டும். அப்படி இருக்கச்சே அவன் சொல்ற வாக்கியம் தான் உண்மையா இருக்கும். ஏன்னா ஆழ்வார் சொன்னா பெருசா நம்ப மாட்டான். எப்படிதான் சொன்னேன், ஆழ்வார் சொன்னா என்ன சுவாமி, அவரால் சுவாமி அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. ஆனா விபீஷன் சொன்னா எல்லாம் நம்புவார். ஏன்னா அவன் ராட்சசனாச்சே. அதனால சர்வலோகத்தாலே வணங்கப்படுவன் பகவானே சரண். அப்ப அவனே சுகுர்த்து, அவனே சுகுர்த்துனாரு. அப்ப சரண் என்னன்னா எல்லாராலையும் வணங்கப்படுபவன் அவனே. அப்ப அவனே சரணம். அப்படிப்பட்ட சரணம் புகரிடவன் எம்பெருமான் அப்படின்னு. அப்ப நாம சரணாகதன் சொல்றேன். நாமெல்லாம் என்ன சரணாகதன் பண்ணுவது சரணாகதி, எம்பெருமான் சரண்யன். இது மூணு தெரியும். சரணாகதன் நாம். அப்பனா சரணாகதி பண்றதுக்குண்டான யோக்கியத்தை படுத்தவர்களுக்கு சரணாகதன் பேரு. எது பண்றமோ அதுக்கு சரணாகதின்னு பேரு. அப்ப யாரு அந்த பண்ணிய வாங்கிற அவனுக்கு சரண்யன்னு பேரு. இப்ப இப்படித்தான் நினைக்கிறோம். ஆனா இப்ப என்ன தெரியுமா, சரணாகதனும் அவனே, சரணாகதியிலும் அவனே, சரண்யனும் அவனே, மூணு அவனே. அப்பனா சரணாகதி என்ன பாருங்க, சரணாகதி, சரணாகதன், சரண்யன், இந்த மூணும் அவனேன்ற. என்ன சுவாமி மூணு அவனே, என்னமா சுவாமி எப்படி சுவாமி வரும்னா, சரணாகதம் அவனே, சரணாகதியும் அவனே, சரண்யனும் அவனே, மூணும் அவனே. சரணாகதன் அவன் என்ன சொல்லாம், பகவான் தான் சர்வ வியாபி, சரணாகதன் தான் அவன் சர்வ வியாபி ஆனபடியாலே சரணாகதன். அப்ப உள்ளத்துக்குள்ளே அவன் தானே வியாபிச்சிருக்கான். அதனால இவன் சரணாகதி பண்ணணும்னா தூண்டி விடுறது அவன் தானே சரணாகதி. அப்படின்னா நம்ம சரணாகதன் நாமதனும் அதுவும் அவன் தான் சொல்றாரு. நாம் பண்ணினது எப்படி சுவாமி அவருக்காவுனா, அது என்ன தூண்டினதே அவர் தானே. இது புறத்தாழ தெரிவிக்கிறார். எனக்கு சரணாகதின்னு சொல்லக்கூட வார்த்தை வரல, என்னன்னு தெரியல. ஆனா அதை தூண்டி விட்டதே இல்லை. அதையும் நீதனை பண்ணிண்டாய், அதையும் நீதனை பண்ணி. அப்ப சரணாகதன் அவரை தான் உள்ளத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு வியாபித்துக் கொண்டு அந்த சரணாகதி பண்ணி தூண்டி விட்டுதான் பகவான் தானே. அதனால சரணாகதின்னு அவனே. அதற்கு மேல சரண்யனான பகவான் என்பதுல சந்தேகமே இல்லை. அவர் தான் சரண்யன். ஏன்னா அவர் தானே சரணாகதி பிடிக்கிறாரு, அதுல சந்தேகமே இல்லை. அப்ப எதுக்காக சொல்றேன்னா, இறஞ்சப்படும் பரன் ஈசன் அரண். சரணாகதியும் அவர் தான். யார் திருவடியை பத்திரம்? பகவான் புகழொன்றில்லாடியே உன் அடிக்கீழ வந்து புகுந்தேன்னு சொல்ற மனோ. அப்ப சரணாகதியும் அவன்தான், சரண்யனும் அவன்தான். இதுல என்ன நமக்கு சந்தேகம்னா, சரண்யன் சரணாகதன், சரணாகதன் நாம அவன் ஆக முடியுமா? சரணாகதி அவரா இருக்கட்டும் சுவாமி, சரண்யன் அவரா இருக்கட்டும். சரணாகதின்னு ஆகம்னு ஒவ்வொருத்தரும் உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அறிவிட்டு அப்படின்னு ஒவ்வொருத்துக்கும் அந்த பகிச்சத சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா, ஒவ்வொருத்துக்கும் அந்தரியாம எடுத்துக்கொண்டு ஒரு நேரத்தை பார்த்து அந்த நேரத்துக்கு அனுகுணமாக தூண்டு விடுறான். தூண்டுறானு போங்க, காலக்ஷேபத்துக்கு போங்க, கேட்ட விட்டுடாதுங்க. 1000 வயசாயிடுத்து, 50 ஆயிடுத்து, 60 ஆயிடுத்து, இனிமேலாவது நீங்க உஜ்ஜீவன் அடையலாம், பிரயோஜனம் இல்லை, இந்த மனுஷ பிறவி வியர்த்தமா போயிடும், போங்கன்னு பகவான் தூண்ட வந்துட்டு இருக்கணும். அடையன்னு சொல்றான். சொல்லு நாடி ஆனாலும் பரவாயில்ல, சொல்லு இருக்காரு இந்த தூண்டுறனும். அப்ப தூண்டுபவன் அவனானபடியாலே அவனா சரணாகதனும் அவனே அப்படின்னு தெரிவிக்கல. ஆனபடியா சரணாகதன் அவனே இருக்க. அதற்கு மேல இந்த சரண்யனும் பகவான் சந்தேகம். இதுதான் இறஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன். அப்ப சரணாகதி எம்பெருமானான்னு கேட்டா ஆமாம். சரணாகதி என்னன்னா உன் திருவடியை தவிர மற்றொரு உபாயம் கிடையாது. சரணாகதின்னா என்னது? அவன் திருவடியை தவிர மற்றொரு உபாயம் இல்லைன்னு சொல்றதுன்னா சரணாகதி. அப்படிப்பட்ட சரணாகதியும் எம்பெருமான் தான். ஆக சரணாகதி என்ன, சரண்யன் என்ன, அதே போல சரணாகதன் என்ன, மூணுமே பகவான். சரண்யன்
சரணாகதி சரணாகதன் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரண்யன் நாம் பண்ணக்கூடிய சரணாகதியை ஏற்றுக்கொள்பவனுக்கு சரண்யன்னு பேரு. சரணாகதன் இது நமக்குதான் பேரு. ஆனா நமக்குதான் பேருன்னு சொல்லிட்டு நீங்க அவன் தான் சொல்லிட்டு இருக்கேன்னா நாம எங்க பண்ணோம்? பண்ணலையே இல்லையா சுவாமி? நான் பண்ணலையே சுவாமி. இப்ப நான் எல்லாரும் என்னதுமாக்கப்பா நான் பண்ணிட்டு இருக்கிறேன் சுவாமி, தமாஷை எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சரி பண்ணிடணும். இத்தனை ஜென்மா ஏன் பண்ணல? இத்தனை ஜென்மம் ஏன் பண்ணல? தெரியல சுவாமி, பண்ணல. இப்ப ஏன் பண்ணினேன்? நான் ஞாபகம் வந்து பண்ணினேன். அப்ப இத்தனை நாள் ஏன் ஞாபகம் வரல? இதுக்கு சமாதானம் இருக்க இல்லையே. இப்ப அவன் தூண்டினபடியால பண்ணினேன். சரி சுவாமி, அப்ப நீங்க ஒண்ணு சொல்லுங்க, இப்ப இத்தனை ஜென்மாவும் ஏன் தூண்டல? இது எங்களை சொல்ற குத்தம் சொல்லிடு. இப்ப பகவான்கிட்ட குத்தம் வந்துட்டு பாருங்க. ஏன்னா நாங்க தான் பண்ணலன்னு சொல்லி இருந்தது. இப்ப எங்களை தூண்டினபடியால அப்ப பகவான் தான் சரணாகதன் அவன் தான் சொல்லிடணும். சரி ஒத்துக்கிறோம், அவன் தான் பண்ணான்னு சொல்லுவோம். அப்ப உடனே நீங்க என்ன சொன்னாரு? இத்தனை ஜென்மால நீங்களா பண்ணிருந்தா இத்தனை ஜென்மால பண்ணிருக்கணுமோனோ, நீங்க பண்ணலையோனோ, அதனால பகவான் தூண்டினபடியா இந்த ஜென்மால பண்ணேன்னு சொன்னீங்க. சரி ஒத்துக்கிறேன். ஏன் இந்த தூண்டுதல் போன ஜென்மாலே பண்ணிருக்கலாமோனோ, ஏன் பண்ணல அவரு? அப்ப குத்தம் யார்கிட்ட இருக்கு? அவர்கிட்ட தானே இருக்கு, எங்கிட்ட இல்லையோனோ. இப்ப சரண்யனும் சரணாகதியும் அதே போல சரணாகதனும் மூணுமே அவன்னு சொல்றச்சே ரெண்டு பேரும் அவர்கிட்ட சொல்லுங்க. சரணாகதி அவர், சரண்யன் அவர், ஒத்துக்கிறோம். சரணாகதன் நாங்க தான் அப்படின்னா இல்ல, இப்போ அவர் தான். அப்ப இதுக்கு நீங்க சமாதானம் சொல்லுங்க. இப்ப இந்த ஜென்மால துண்டினாரோன்னு அவர் துண்டினபடியாலே சரணாகதன் அவர்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அதன் போன ஜென்மால பண்ணிருக்கலாமா? பண்ணார், நாம ஏத்துக்கல. இதுதான் பண்ணார், ஏத்துக்கல. அப்ப இப்ப எப்படி ஏத்துண்டோம்? ஏதோ ஆச்சாரிய கட்டாட்சம், அவருடைய சௌகார்த்தம், அந்த சௌகார்த்தத்தை அதுதான் நாள் பாக்குறான். உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அதிக உள்ளுக்குள்ளே அந்தரியாம உட்கார்ந்துட்டு இருக்கணும். உட்கார்ந்து இருக்குது எதுக்கு தெரியுமா? எப்ப சரியான நேரம் கிடைக்குன்னு பாக்குறான். எப்ப சரியா சில பேர் யுத்தத்துக்கெல்லாம் பாருங்க, எப்ப அந்த குண்டு போட்டா அது சரியா வரும்னு பதும்பான். அந்த நேரத்தை எதிர்பார்த்துட்டே இருக்காருன்னு. அதே போல அந்த நேரத்தை எதிர்பார்த்து அதான் உள்ளுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கான். வெளியில இருந்தான்னு வச்சுக்கேன், ஒருவேளை அங்கிருந்து உள்ளுக்குள்ள வரத்துக்கு நாடி ஆயிடுச்சுன்னு என்ன பண்றது? இவரு சட்டுன்னு மனசு வாரிடும். இதைத்தான் தெரிவிக்கிறான். யாரு? விபீஷணன் தெரிவிக்கிறான். நிவேதயதவாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே க்ஷிப்ரம் நிவேதயத்தை. ஏ சுக்ரீவா, இப்பவே போய் சொல்லு. இப்பதான் நீ வந்திருக்க, ஒரு 2 நாள் ஆகட்டும், நில்லு, நான் சொல்றேன். ராமன்லாம் ரொம்ப பிஸியா இருந்துருப்பான், நான் பேசாம சொல்றேன் நஞ்சு அப்படின்னா. இல்ல க்ஷிப்ரம் நிவேத உடனே சொல்லுன்னா. ஏன் எதுக்காக அவசரம்னா? இல்ல இது நின்றவான் இல்லா நெஞ்சு. இப்ப நெஞ்சு இருக்கணும். இந்த நெஞ்சு என்ன பண்ணுவோம்? அடுத்த நிமிஷமே ஓ சுக்ரீவா, நான் உடனே சரணாகதி சொன்னேன், இப்ப நான் மாத்திட்டேன், சரணாகதிலாம் பண்ணப்படுறதா இல்ல, அந்த புத்தி கூட வந்துடும். அதனால இப்பவே சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. அதே போல நமக்கு எத்தனை ஜென்மால அந்த புத்தி இருந்திருக்கு. அப்ப அந்த புத்தி மாறுமான்னு அந்த வியாப்த நாராயண ஸ்திதகான்னு உள்ளுக்குள்ள அந்தரியாம இருந்தனும். இப்ப அந்த மாறக்கூடிய ஒரு தன்மை வந்தது பொருளா மாறல. உடனே அது தூண்டுகோலா வைத்துக் கொண்டு பகவான் பண்ணா, ஓ நீ பண்ணு துணிறானோ, அதனால்தான் சரணாகதனும் அவனே தெரிவிக்கிறார். ஆகா, இது அப்படிப்பட்ட சரணாகதன் அவனே. இதில் சரணம் அவன்தான் என்று சாஸ்திரம் அப்படிங்க புகழும் எம்பெருமான் தான். இப்படி எதற்காக அனைத்தையும் இருக்கிறார்னா சுகுருது சேதன லாபம் சர்வேஸ்வரனுக்கு. நாம என்ன நினைக்கிறோம்? நான் தான் பண்றோம், நான் தான். நம்மை பெறுவதற்கு அவன் பண்ணக்கூடிய முயற்சி இருக்கே, பிரயத்தனம் இருக்கே, அதுல ஒரு 100 இல்ல, 1000 இல்ல, லட்சம் இல்ல, கோட்டி இல்ல, கோட்டியில ஒரு பங்காவது நம்ம பண்ணுவோம்னா கிடையாது. ஒரு பங்கு கூட கிடையாது, ஒண்ணு கூட கிடையாது. ஏன் சுவாமின்னா, எதனால பண்றது இல்லை? எனக்கு ஞானமே இருக்கே சுவாமி, நான் இருக்கு இருந்தாலும் பண்ணலையே. பண்ணிருந்தா எத்தனை ஜென்மா சேர்த்திருப்பானே. ஏன்னா சொத்துக்கு உடையவன் சொத்தை அடைவதற்காக அத்தனை பிரயத்தனம் பண்றான். பொருளென்று உலகம் படைத்தவன் புகழ் மேல் மருளில் வன்குருகு வன்சடகோபன் தெருள்கொள்ள சொன்ன 1010 அழ்வார் தெரிவிக்கிறார். ஆச்சரியமா 2ஆம் 10ஆம் தெரிவிக்கிறார். பொருளென்று இந்த ஜென்மால கிடப்பான், இந்த ஒவ்வொரு ஜென்மானம் இந்த முயற்சி திருவினையாக்கும்னு சொல்லுவா பாருங்க தமிழ் இந்த வார்த்தை. அது யாருக்கு பொருத்தம்னா பகவானுக்கு தான். நம்மதான் என்ன பண்ணுவோம்? 4 தடவை பார்ப்போம், 4 தடவை பார்த்து கிடைக்கலன்னு வச்சுக்க, சிச்சி இந்த பழம் பிடிக்கும் வேண்டாம் கேட்டுக்கிறோம்.
அந்த கதையெல்லாம் நரி கதையா அது பாரு, இந்த கதையெல்லாம் சீச்சி இந்த பழம் புளிக்கும் வேண்டாம்னு விட்டு சொல்லுவோம். அத போடுறதே கிடையாது. எப்பாவது இவன் எப்படிதான் போயிட்டு இருக்கான் சுவாமி, நீ என்ன சுவாமி இது மாதிரி பண்ணிட்டு இருக்கான், அடுத்த ஜென்மம் அடுத்த ஜென்மம், இந்த நம்பிக்கை அவனுக்கு போறதே கிடையாது. விசுவாசம் நமக்கு இருக்கணும். ஆணுகுல்யச சங்கல்பகா பிராச்சுகுல்யச வர்ச்சசம் ரட்சசிஷி விசுவாசகா. பூர்ணமான விசுவாசம் பகவான் மேல நம்ம வைக்கணும். நாம வைக்கிறோமே இல்லையோ அவன் நம்ம மேல நம்ம பூர்ணமான விசுவாசம் வச்சிருக்கோம். என்ன விசுவாசம்னா, இந்த ஜென்மா ஏதோ போயிடுத்து அடுத்த ஜென்மம் வந்துடுவான், அடுத்த ஜென்மம் போயிடுத்து அடுத்த ஜென்மம் வந்துடுவான். அவன் இப்படியே கோடிக்கணக்கான ஜென்மா போயிடுச்சுன்னா மறுபடியும் தெரிகிறான். அதான் பொருள் என்று உலகம் படைத்தவன், இந்த பொருள் இப்ப கிடைக்கும் இப்ப கிடைக்கும் இப்ப கிடைக்கும் வந்துட்டு தரணும். அதனால அவன் தான் என்னது சரணாகதனும் அவன் தான் தெரிவிக்கிறான். அப்படி இருக்கச்சே சுக்குருது சௌகார்த்தம் தெரிவிக்கிறாரு. அப்ப எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறான் இல்லையா. மேலும் சொல்லுகிற எல்லா உலகத்துக்கும் அவனே சரண்யன், மாதவன் பகவான். அப்படின்னா மாதவன் மாதவன் எடுத்துக்க இல்லையா. மாதவன் பகன்னா பிராட்டிக்கு சுவாமி, அவன்தான் பிதா, அவன்தான் மாதா. அவன்தான் மாதா நாராயணகா பிதா நாராயணகன்னு சொல்றது. அவன்தான் பிதான தந்தை, மாதான தாய். தந்தை தாய் அப்படின்னு சொல்லுங்க சுவாமி. பிதான்னு சொல்லுங்க ஒத்துக்கிறேன். மாதான்னு என்ன சுவாமி பகவான் சொல்ல முடியுமான்னா, புருஷோத்தமன் இல்லையாம, புருஷர்களின் உத்தமனாச்சே அவனை மாதான்னு சொல்லணும். அதற்காக தான் மாதவன் போட்டிருக்கார். மாதவகா, மாதவன் என்றாலே பிராட்டியை திருமாறு வைத்துக் கொண்டவன். அப்படிப்பட்ட சுவாமி பிராட்டிக்கு சுவாமியா இருக்கா. அந்த பிராட்டி அவரோடு சேர்ந்து இருக்காருன்னு அகலகல்லே இறைவன் அலர்மேல் ஒரு நித்திய வேஷா ஜெகன்மாதா விஷ்ணோச்சி அனுபாவின்னு தெரிவிக்கிறத. பிதாச்ச மாதவாச்ச நாராயணகா அப்படின்னு தெரிவிக்கிறத. பிதாச்ச மாதாச்ச நாராயணகா சாத்திரம் சொல்லிக்கணும். பிதா மாதா இதெல்லாம் யாரு, மாதவகா. பிதா மாதான்னு சொல்லிட்டு மாதவகான்னு சாத்திரம் சொன்னபடியாலே மாதவனானபடியாலே பிதா. மாதவன் என்றதே கொண்டு என்ன இனி எப்பால் பட்டது யாதவங்களும் செயல்கொடையேன் என்று என்னுள் புகுந்திருந்து. ஆச்சரியமான பாசுரம். என்ன பாசுரம் தெரியுமா, 2ஆம் பக்கத்துல வருது. 12 திருநாமக்களுக்கு ஒரு பதிகம் பண்ணியிருக்கார். 12 திருநாமக்களும் ஒரு பதிகம் பண்ணியிருக்கார். அந்த பதிகத்துல ஒரு பாசுரம், மாதவன் என்பதே கொண்டு என்னை இப்பாட்டு. அப்ப மாதவன் சொன்னாலே அப்ப என்ன இருக்கும், அதுக்கு பிராட்டு கூடவே இருக்க மாதவகான் இல்லையா. இது இத்தனைக்கும் சொன்னது எதிர்க்கன்னா எல்லாராலையும் வழங்கப்படுபவன். அப்ப இறைஞ்சப்படும் பரன் ஈசன். அந்த இறைஞ்சப்படும் பரன் ஈசன் யாரு, ரங்கநாதன் ஒருத்தரே, மத்தவா கிடையாது. அதுக்குதான் இத்தனை பிரமாணம் சாதித்தார். இது பண்ணு இத்தனை நாடி. சரி சுவாமி, இத்தனை நாள் நீங்க சம்ஸ்கிருத பிரமாணம் தமிழ்ல இதா இருக்கா? எல்லாமே என்ன சொன்னேன் நீங்க ஆச்சரியமா, சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மன்னு சொல்லிட்டு விஷ்ணு போதம் வினாநாண்யத்தை கிஞ்சிதத்து பராயணன் இந்த மாதிரி வாக்கியம் சொன்னேன். தமிழ்ல ஆழ்வாரையும் பாசனமே இல்லையா. ஆசிரமத்தில் இருக்கா பாருங்க, ஒண்ணும் இல்லை. சம்ஸ்கிருதத்தை காட்டும் தமிழ்ல ஒண்ணும் ரொம்ப பலமா தெரிவிக்கிறார். எழுவார் விடை கொள்வார் ஈன்துழாயான் வழுவா மகனென்று வைகள் தொழுவார். எழுவார் விடை கொள்வார் ஈன்துழாயான் வழுவா மகனென்று வைகள் தொழுவார்னா இதுல 3 பேர் அதிகாரிகள். ஐஸ்வர்யார்த்தி, கைவல்யார்த்தி, பகவல்லாபார்த்தி. அந்த 3 பேரும் ஆசிரியக்கிறாரியா. கீழே நம்ம ஆரம்பிச்சது சொன்னது என்ன, பிரமாணத்துக்கெல்லாம் கீழே என்னது சாஸ்திர பிரமாணம் எடுத்துக்கணும். அந்த பிரமாணத்துக்கெல்லாம் அர்த்தமே வேறு. இப்ப தமிழ் பிரபந்தம் வந்திருக்கணும், இந்த பிரமாணத்துக்கெல்லாம் அர்த்தமே வேறு. அப்ப இது வேறு சொல்ல போறது, அது வேறு சொல்ல போறதா சுவாமி? அப்ப இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையா? அப்ப வேதம் தமிழ்தான் மாறன் இல்லையா? அதேதான். ஆனா அது சொன்னது வேறு, சுமாரா இருக்கு. இப்ப ஆழ்வார் பிரபந்தம் விசேஷமா இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிற இத்தனைக்கும். ஏன்னா அங்க சொல்லக்கூடிய நிலையே வேறு, அர்த்தமே வேறு. இங்க சொல்லக்கூடிய பிரமாணத்துக்கு அங்க சொன்னது சர்வரோக சரண்யன். திரும்ப திரும்ப அதான் சொல்லிடுறாரு, சர்வரோக சரண்யன் சர்வரோக சரண்யன். அப்படின்னா பிரபன்னனா இருக்கிறவன், பக்தியோக நிட்டத்துல இருக்கிறவன், அப்படி இருக்கிறவன் அத்தனை பேருக்கும் என்னது சர்வலோக சரண்யாக இருந்தது இத்தனை சொன்னார். யாரெல்லாம் பக்தர்களோ யாரெல்லாம் பிரபன்னர்களோ அவர்களுக்கு சொன்னது அங்க. அப்ப பகவன் லாபாத்திய இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அங்க இருக்கிற சரண்யன்னு சொன்னார். ஆனா இங்க என்ன தெரிவிக்கிறார் ஆழ்வார், முதலாழ்வாருடைய பாசுரம், எழுவார் விடை கொள்வார் இன்துழாயான் வழுவா வகனிருந்து வழிகள் தொடுவார். இங்க என்ன தெரிவிக்கிறார்னா அங்க வெறும் பக்தர்களுக்கு தான் சொல்லியிருக்காரு. இங்க ஐஸ்வர்யார்த்தி என்ன, கைவல்யார்த்தி என்ன, பகவல்லாபார்த்தி என்ன, இந்த 3 பேரையும் சொல்றார். ஏன் அங்க சொல்லலையா சுவாமி? பகவல்லாபார்த்தியும் சொல்லியிருக்காரு. ஐஸ்வர்யார்த்திக்கோ கைவல்யார்த்திக்கோ அங்க பிரமாணம் இருக்கான இல்ல, பிரமாணம் இல்லை. அப்ப ஐஸ்வர்யார்த்தி விட்டுலாமா?
என்ன சுவாமி உண்டியே சரீரத்தையே பார்த்துட்டே இருப்பான். சுவாமி அவன் மோட்சம் போக வேண்டாமா, அவன் நற்கத்தை அடைய வேண்டாமா, எத்தனை நாளா உண்டியே உடையே இந்த மண்டலத்தும் கூடுவதில்லையான்னு மாறி மாறி பலபிறப்பம் பிறந்து அடியை அடைந்து உள்ளம் தேறி ஈடு இன்ப திருவில்லம் யான் மூழ்கிறன்னு இங்கேயே இருக்கிறதா சுவாமி. ஐஸ்வர்யாத்தையும் வேணுமோனோ, பெரியாழ்வார் எத்தனை பிரயத்தனம் பண்ணார், அந்த குலத்துக்கு அதிபதியாகி அசுராக்கதன் கொண்டு வரணும். அப்ப ஐஸ்வர்யார்த்தி அதே போல கைவல்யார்த்தி 7 நிலத்தில் இடுவதன் முன்னம் மண்டியங்கள் குரான் புகுந்து கைவல்யாத்துக்கும் நல்ல கதி போகணுமோனோ. ஆனா அங்க அதுக்கு பிரமாணமே இல்லை. அங்க பிரமாணம் சர்வலோக சரண்யா. அப்ப சரணாகதிக்கு சரண்யன் சரண்யன் இருக்கு. ஆனா இங்க என்ன எடுத்து காட்டுறாரு, சரணாகதிக்கு அத்தனை பேரும் மோட்சம் போறதுக்கு உண்டு. அவெல்லாம் கைங்கரிய போறா, அவெல்லாம் மோட்சம் போறா. மோட்சம் போறவாளுக்கு இது நாங்க காமிச்சார். இங்க ஐஸ்வர்யார்த்தி என்ன கைவல்யார்த்தி என்ன இந்த பேச்சே அங்க இல்லை. இப்ப நமக்கு சந்தேகம் வரும், சரி சுவாமி இறங்கப்படம் பரன் என்றால் என்ன சொல்லியிருக்கணும், என்ன சொல்லிருக்கணும், பகவத் நினைப்பான் பகவத் லாபத்தோடு இறைஞ்சப்படும் பரன் ஈசன் இறைஞ்சப்படும் சொல்லி இருக்கணுமோ. ஆனா எல்லாருக்கும் இறைஞ்சப்படும் சொன்னார் அல்லவா. அப்ப ஆழ்வார் பாசம் வந்து அதனாலதான் எடுக்கிறார் எல்லாருக்கும். இப்ப அங்க பிரமாணம் எடுத்தது சம்ஸ்கிருத பிரமாணம் எடுத்ததுன்னா இன்னாருக்கு பகவான் கொடுக்கிறார் அப்படின்னு இருக்கு. அப்ப இன்னாருக்கு பகவான் கொடுக்கிறார் இறஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன் என்கிற சப்தம் பூர்ணமா அங்க பொருந்தாது. ஏன் பொருந்தாதுன்னா இந்த இறைஞ்சப்படன்னு சொன்னோன்னே பிரபன்னர்களுக்காக இறைஞ்ச பகவத் லாபத்துக்காக இறைஞ்சப்படும் பரன் ஈசன் அரங்கன் அப்படின்னு போட்டிருந்தா இந்த பிரமாணம் அங்க பொருந்தும். ஆனா பொதுவா இறைஞ்சப்படும் என்ன பார்த்தோம், இறைஞ்சப்படும் பரன் ஈசன்னா எல்லாராலையும் இறைஞ்சப்படும் சர்வ சமாஸ்ரீயன் பார்த்தோமோ, எல்லாராலையும் வழங்கப்படுவோம் பார்த்தோமோ, எல்லாராலும் வழங்கப்படும். அங்க என்ன பார்த்தோம், நாஸ்திகாலும் வணங்குவாலும் தெரியாது. நாஸ்திகாலுக்கும் அதே அரங்கம் தான், ஆஸ்திகாலுக்கும் அதே அரங்கம் தான், வைதிகாலுக்கும் அதே அரங்கம் தான், அவைதிகாலுக்கும் அதே அரங்கம் தான். யாராக இருந்தா அந்த அதே அரங்கம் தானே. அப்படி இருக்க செய்து அப்ப அவாளுக்கெல்லாம் அங்க சொல்லவே இல்லையே சுவாமி. அதைத்தான் இங்க ஆழ்வார் பாசம் தெரிவிக்கிறார். எழுவார் விடை கொள்வார் இன்துழாயனை வலுவா மகன் எரிந்து வைகள் தொடுவார் தெரிவிக்கிறார். ஐஸ்வர்யம் ஏன்னு நேர திருவேங்கட வழியாண்ட போவார். திருவேங்கட சரி வந்து கேட்டுட்டான், வந்து கேட்கறான் கொடுப்போம் அப்படின்னு என்ன கேட்டேன்னு கேட்டு என்ன கேட்டேன்னா ஒண்ணுமே இல்லை, என்ன கேட்டுதான் கொடுத்துருப்பேன். ஐஸ்வர்யத்தை கேட்கிறான். திருவேங்கடம் நடக்கிறார். அவர்கிட்ட போய் இன்னைக்கு நிறைய கூட்டம் இதுதான் வருது, எல்லாரும் தவறா சொல்லல, அவர்கிட்ட போராட அதுவே தன்மைன்னு வச்சுக்க வேண்டியதான். ஏன்னா போக போக அவரே மாத்திப்பாரு. முதல்ல ஐஸ்வர்யத்தை பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு எத்தனை ஐஸ்வர்யார்த்திய அவரையும் பகவத் லாபார்த்தியா மாத்துறாரு, கைவல்யார்த்தியும் பகவத் லாபார்த்தியா மாத்துறாருனோ. இது எங்க இருந்து எடுத்தார், திருவேங்கட மொழியாட்டு தான் பெரியாழ்வார கத்துட்டார். திருவேங்கட எழுவார் விடை கொள்வார் ஈந்துழாயான் வழுவா வகனந்த வைகள் தொழுவார்னு ஐஸ்வர்யார்த்தினுக்கு ஐஸ்வர்யார்த்தி ஆக்கிடுறார். ஆக்கி முடிச்சதுக்கு அப்புறம் இத்தனை கேட்டனா அவனே வந்திருக்கலாமே, எனக்கே தன்னை தந்த கற்பகம் அவனை கேட்டுட்டோம். இத்தனை சாஸ்வதமா இல்ல, அல்பமா இருக்கு, அஸ்திரமா இருக்கு அப்படின்னு அவனை நினைக்கிறானோ. அதனால திரும்பி மாறுறானோ. அதே தான் இருக்காரு. அப்ப திருவேங்கடம் என்ன சரி கொடுப்போம், ஐஸ்வர்யத்தை கேட்கிறானோ கொடுப்போம் என்ன கேட்டதான் என்ன கொடுப்பேன். இந்த தடவை ஐஸ்வர்யத்தை கேட்டுக்கான், இல்லைன்னா நான் கொடுக்குறேன்னா அடுத்தது வரமாட்டோம். இது வேற பகவானுக்கு பயம். திருவேங்கடவனை எது கொடுக்குறான்னா தடவை நம்ம தெரிஞ்சுக்கணும். எது கொடுக்குறான்னா அடுத்த தடவை வருவானா சுவாமி, வரமாட்டான். அதனால இன்னைக்கு கொடுத்துருவோம், கொடுத்துட்டு அடுத்த தடவை என்ன பண்ணுவான்னா நான் கொடுக்குறேன் அப்படின்னு அடுத்த தடவை என்ன வாங்கிட்டு போயிடுவானோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அவங்க வாங்கப்படுறதே இல்லை. அப்ப வாங்கிடு எழுவார் விடை கொள்வார் ஈந்துடாய் அப்படின்னு கொடுத்தோன்னு வாங்கிட்டோன்னா வாங்கிட்டு எழுந்துட்டா எழுந்து எங்க போறேன்னா எழுந்து நீ எங்களுக்கு கொடுத்துட்டியானோ, கொடுத்துட்டு உடனே நான் கிளம்பி போறேன், என் காரியம் ஆயிடுத்து, நான் போயிட்டு வரட்டுமான்னு கிளம்பிட்டான். சில பேர்லாம் இவரு 10 நாள் பிரதட்சணம் பண்ணுங்கோ, இவனுக்கு இந்த காரியமாகும், நெய் விளக்கேத்துங்கோ இந்த காரியமாகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதோ இதெல்லாம் இன்னைக்கு நிறைய இருக்கு, 1 2 இல்ல. இந்த தூர்தர்ஷன் திருப்பினாலே அதை காத்தால் 6 மணிலிருந்து 5 மணி கூட வச்சுக்கலாம், 5 மணிலிருந்து 8 9 மணி இருக்கும். இதைத்தான் இது சில பேர்லாம் இருக்கா, ஒவ்வொன்னா மாத்தி அவா என்ன சொல்றா, இவா என்ன சொல்றா, இந்த ராசிக்கு என்ன சொல்லிருக்கா, அந்த ராசிக்கு என்ன சொல்லிருக்கா, இப்படி பார்த்துட்டே இருக்கலையா, இதை பண்ணுங்கோ அதை பண்ணுங்கன்னு இல்லையா. அதே போல வரணும்னா அது சொன்ன உடனே நேரம் அங்க போய் பண்ணுவா, கடிச்சுத்துன்னு வச்சுக்கோ, ஒரே பகவத் அனுகத்தை கடிச்சுட்டு அதுக்கப்புறம் சுத்துவாள, கையெல்லாம் கூக்க மாட்டா, டாட்டா போயிட்டு வரேன்னு சொல்லி போயிட்டா இல்லையா. அதை மாதிரி நிமிடம்னா
இந்த ஐஸ்வர்யாச்சனை கொடுத்த உடனே நான் கிளம்பி போறேன்னு கிளம்பிட்டான். எழுவார் விடை கொள்வார், கிளம்பி போயிட்டார். நேரா கிட்டன்னு கிளம்பி போயிட்டார் அப்படின்னு சரி ஐயனா. அதுக்கப்புறம் விடை கொள்வார், இவர் வாங்கின்ற உடனே அப்படியே எழுதி போயிட்டான். என் அனுபவம் எனக்கே வேணும், அனுபவம் வேண்டாம் என்று சொல்லி என்ன கைவல்யார்த்தி என்ன பண்ணான்னா நேரா வந்தான். கைவல்யார்த்தியும் பகவான் தான் கேட்கணும். தன்னுடைய ஆத்மா தன்னுடைய ஆத்மானு கிடையாது, பிரியத்துக்காக அவனுக்கு தண்ணி இந்த ஆத்மா அனுபவிக்கணுமோ, ஆத்மா அனுபவிக்கணும் இவரே பண்ணிக்க முடியும்னா பண்ணிக்க முடியாது. அதுவும் பகவான்கிட்ட பிரார்த்திச்சுதான் அந்த கைவல்ய அனுபவம் பண்ண முடியும். அப்ப பகவான் போய் பிரார்த்திக்கிறார். சரி, முதல்ல ஐஸ்வர்யம் வந்து ஐஸ்வர்யார்த்தியை விட இவன் மோசம் போட்டுருக்கன்னா இவன் தேவையில்லைங்க. ஏன்னா ஐஸ்வர்யார்த்தி சாஸ்திரத்தை ஒத்துண்டான நல்ல விஷயம். நமக்கு தேகாத்மா அபிமானம் இருக்கு, தேகமே ஆத்மான்னு நினைச்சுட்டு இருக்கான். அதுக்கு இவன் தேவையில்லை. யார் தேவையில்லை? இந்த கைவல்யார்த்தி தேவை. தேகம் வேறு ஆத்மா வேறு தெரிஞ்சுட்டு இருக்கான். அதனால ஆத்மா அனுபவிக்க நினைக்கிறான். அதனால இவனுக்கு கொடுத்துருவோம்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஆனா நம்முடைய சம்பிரதாயத்துல ஐஸ்வர்யார்த்தியை காட்டிலும் கைவல்யார்த்தி தான் மோசம். ஏன் அப்படின்னு இது திருப்பலான்னு எடுத்திருக்காரு. ஐஸ்வர்யார்த்தி தேவையில்லை, அவனுக்கு திரும்ப மோட்சம் போவதற்குண்டான ஒரு அனுகூலமான ஒரு நிலை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு உண்டுன்னா இருக்கு. ஆனா கைவல்யார்த்துக்கு அந்த மாதிரி மறுபடியும் மோட்சம் போவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கானா கிடையாது. மறுபடியும் ஜென்மா எடுத்து ஏதோ கர்மயோகமோ ஞானயோகமோ பக்தி யோகமோ இல்ல பிரபக்தியோ இல்ல சரணாகதியோ ஏதோ பண்ணி போவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கு யாருக்கு? ஐஸ்வர்யார்த்துக்கு. கைவல்யார்த்துக்கு அதுவும் கிடையாது. அதோ பெரிய பொய்யை தொலைஞ்சான். அதனால்தான் 7 நிலத்தில் இடுவதன் முன்னம் மந்தி எங்கள் குரான் புகுந்து தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட கைவல்யார்த்தி இதுதான் அளவந்தா தெரிவிக்கிறார். கதித்ரயஸ்ய மூலத்தொன்னு ஆச்சரியமா தெரிவிக்கிறார். அதாவது பகவல்லாபார்த்தி என்ன, கைவல்யார்த்தி என்ன, ஐஸ்வர்யார்த்தி என்ன, இந்த 3 பேருக்கும் பலம் கொடுக்கறது பகவான் தான். இது 3 பேருக்கு எங்க தெரிவிக்கிறார்? கீதா சங்கர் தெரிவிக்கிறார். கதித்ரயஸ்ய மூலத்தம் தெரிவிக்கிறார் இல்லையா? 3 பேருக்கும் தானே கொடுக்குறார் இல்லையா? அப்படிப்பட்ட கீதா சங்கர். அப்ப கீதா சங்கர் ஆச்சரியமான கிரந்தம். அந்த கீதா சங்கரத்துக்கு கீதார்த்த சங்கரக லட்சை அப்படின்னு வேதாந்த தேசிகன் ஆச்சரியமா ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்காங்க. கீதா பாஷ்யம் இருக்கு. அந்த கீதா பாஷ்யத்துக்கு கீதா பாஷ்யம் சுவாமி எம்பெருமானார் பண்ணது. அந்த எம்பெருமானார் பண்ண இந்த கீதா பாஷ்யத்துக்கே விளக்கு வரை போல தாத்பரிய சந்திரிகைன்னு வேதாந்த தேசிகர் பண்ணியிருக்காரு. அது ஒரு பக்கம். இதுக்கு மேல கீதைக்கு மூலம் முதல்ல கீதார்த்த சங்கரகம் தான் முதல்ல கீதைக்கு வந்தது. அதுக்கப்புறம் தான் ஆளவந்தார் காலத்துக்கு அப்புறம் தான் சுவாமி ராமானுஜருடைய காலம். அப்படின்னு கட்டு முதல்ல கீதார்த்த சங்கரகம். அந்த கீதார்த்த சங்கரகத்துக்கு தான் சுவாமி அந்த வேதாந்த தேசிகன் கீதார்த்த சங்கரக ரக்ஷை அப்படின்ற வியாக்கியானம் பண்ணார். வியாக்கியானத்துக்கு வியாக்கியானம். அதே போல சுவாமி எம்பெருமானார் பண்ண கீதா பாஷ்யம், அந்த கீதா பாஷ்யத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்காரு. அதுக்கு நல்லா வியாக்கியானம். அதுக்கு என்னது தாத்பரிய சத்திரிகைன்னு பேர். கீதா தாத்பரிய சந்திரிகை. இதுக்கு சொல்ல வந்தேன்னா இது 3 இருக்கணும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா இது எல்லாமே கதித்ரயச்ச மூலத்தம். அப்படின்னா ஐஸ்வர்யார்த்தி என்ன, கைவல்யார்த்தி என்ன, பகவல்லாபார்த்தி, இந்த 3 பேரும் இங்கதான் வந்தான். 3 பேரும் பகவான் தான் வந்து பிரார்த்திக்கணும். இல்ல எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், பணம் காசு வேணும்னு சொல்லி நேர பேங்க் முன்னாடி போய் நிக்கிறேன். பேங்க பிரார்த்திக்கிட்டே பேங்க் கூட எனக்கு கூட என்ன வேணா என்ன யாகம் வேணா பண்றேன், என்ன ஓமமானம் பண்றேன், உனக்கு என்ன வேணா பிராய்ச்சித்தனம் பண்றேன்னா அது ஒண்ணும் கொடுத்தது அச்சித்து. அதுக்கு ஒண்ணும் ஞானமே கிடையாது, அது கொடுக்கப்படுறது. அதே போல இந்த ஆத்மானுபவம் இந்த ஞானம் இருக்க சுவாமி, இதை நான் பிரார்த்தித்தனம் கிடைக்காது. அதையும் பகவான் தான் கொடுக்கணும். பகவத் லாபத்தி இருக்கவே இருக்க, அவரை கொடுக்கணுமோ எனக்கே தன்னை தந்த கற்பனம், அதுவும் அவர் தான் கொடுக்குறேன். இதுக்குள்ள வந்து ஏற்படப்பட்ட ஆச்சரியமான இந்த விஷயம் கொடு. அதனால இந்த 3 பேர் இருக்கிறாரும். இப்ப என்ன தெரிகிறது? இறஞ்சப்படும் பரஞ்சீசன் அரங்கன். அப்ப பொதுவா சொல்லியிருக்கு. அப்ப இறஞ்சப்படும் பரஞ்சீசன் அரங்கன்னா எல்லாராலையும் சமாஸ்ரயனையன், எல்லாராலும் தொழக்கூடியவன். அது எங்க தெரியாது? என்னதான் சாஸ்திர வாக்கியங்களாலும் அது என்னாரும் ஒரு குறிப்பிட்டு சொல்லிட்டு, ஆனா ஆழ்வார் பாசனங்கள் எல்லாருக்குன்றது இங்கதான் கிடைக்கிறது. கைவல்யார்த்தி என்ன, ஐஸ்வர்யார்த்தி என்ன, பகவல்லாபேர்த்தின எழுவார் விடை கொள்வார் ஈந்துடாயானை வலுவா வகனைந்து வைகள் தொழுவார் தெரிவிக்கிறார். என்னன்றது மேற்கொண்டு அடுத்த வாரம் பார்ப்போம். ஆச்சரியமான விஷயம் இந்த இறஞ்சப்பட பரஞ்சீசன் பாசனம்ன்றது என்னன்றது பார்ப்போம். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் கண்ணியம் சேர்த்தாம இருக்கு என்னன்னு பார்ப்போம். இப்பதான் சந்தேகம் தான் அவசியம் கேட்கப்படி பிரார்த்திக்கிறேன். ஆழ்வார் எம்பெருமானார்ஜிய திருநீசனம் ஆச்சாரியன் திருநீசனம் பாகவதாக திருவடிகளே
சரணம்.